ஹல்லேலூயா. கைவதி சொல்லுங்க, ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவர் ஆதியில் இருந்தது மட்டும் இல்லை, ஆனால் பேசுங்களேன், அப்போ இருந்தது மட்டும் இல்லை, எப்போவுமே இருப்பார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எப்போவுமே இருப்பார், இருந்துக்கிட்டே இருப்பார். ஆமென். ஒரு ஆண்டவர் எனக்கு போட்ட சில காரியங்களை மட்டும் மத்தியில் நான் ஒரு ஆலோசனையாக சொல்லிட்டு உங்களை ஆசீர்வதித்து நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். 20வது ஆண்டில் கர்த்தர் உங்களோடு சில காரியங்களை பேச சொன்ன காரியங்களை மட்டும் பேசிட்டு உங்களுக்காய் ஜெபித்து கடந்து போக நான் ஆசைப்படுகிறேன். ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் 39வது அதிகாரம், அதில் 2வது வசனத்தை யாராவது ஒருத்தர் சத்தமாக வசிங்க. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். ஆண்டவர் எனக்காக இருக்கிறார். அவர் எனக்கு மட்டும்தான். அவர் நினச்சா எனக்கு எல்லாம் செய்து முடிப்பார். ஆமேன்னு சொல்லுங்க. அப்போது ஆண்டவர் யோசேப்போடு இருந்தார். அப்போது ஆண்டவர் எப்போல்லாம் இருந்தார் நம்ம ஆழமாக தியானிக்க மாட்டோம். அதுலேருந்து ஒரு 5 இல்லை 6 7 காரியத்தை உங்கள்கிட்ட காட்டிட்டு அதுக்கே டைம் இருக்காது. அது எவ்வளோ காரியம் சொல்ல முடியும் அதை மட்டும் சொல்லிவிட்டு அதில் நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தும். அந்த காரியத்தை நீங்கள் என் கூட இருக்கணும். இடையில ஜெபம் பண்ண சொல்லுவேன், நீங்கள் ஜெபம் பண்ணணும். இடையில அந்த காரியத்தை சொல்லி பைபிளில் படிக்க சொல்லுவேன், படிக்கணும். பிரசங்கம் அப்படி தான் இருக்கும். நான் இடையில ஜெபம் பண்ணுவேன், திடீர்னு பேசுவேன், திடீர்னு உங்ககிட்ட கேள்வி கேட்பேன். பைபிள் கொண்டு வந்தவங்கள கை உயர்த்தி காட்டுங்க. இல்லை, கையை உயர்த்தி காட்டுங்க. பைபிள் கொண்டு வந்தவங்க எல்லாம், ஐயா உங்கள் பொண்ணான முகங்கள் எல்லாம் பார்க்கட்டேன். டைரி கொண்டு வந்தவங்கள கை உயர்த்தி காட்டுங்க. டைரி நோட்டோ டைரியோ பேப்பரோ துண்டு சீட்டோ, சூப்பர். பேனா கொண்டு வந்தவங்களா கை உயர்த்தி காட்டுங்க. டைரியே இல்லை, பேனா. சொல்லுங்க ஆமென். இப்போ மாட்டுவாங்க பாரு எல்லாரும். மொபைல் ஃபோன் கொண்டு வந்தவங்களா கை உயர்த்தி காட்டுங்க. ஒருத்தங்களும் தூக்க மாட்டீங்க, ஏன்னா எல்லாம் ஆக்டிங். சர்ச்சுக்குள்ளே இருக்கிற பாதி விசுவாசிக்கு ஆக்டிங் தான். பார்த்தீங்களா? பைபிளுக்கு கை தூக்குனவங்க, டைரி கை தூக்குனவங்க, ஃபோன் எல்லாத்துக்கிட்டே இருக்கும். ஒன்று கை தூக்குச்சா பார்த்தீங்களா? நீங்கள் எப்போ அதெல்லாம் மாறுறீங்களோ அப்போ தான் உங்கள் வீட்டுக்கு உண்மையான ஆசீர்வாதம் வரும். உண்மையாக கை தூங்க. ஃபோன் கொண்டு வந்தேன்ல, நானும் தான் கொண்டு வந்திருக்கிறேன். இப்போ ஒரே ஆக்டிங்காக இருக்கும். ஆமாம், அதை மட்டும் மறக்க மாட்டீங்க. இனி வர நாட்களில் டைரி பைபிள்லாம் கொண்டு வாங்க. அதை நான் உங்களை என்கரேஜ் பண்ணுறேன். கர்த்தர் உங்களை அதன் மூலியமாக ஆசீர்வாதத்தை கொடுப்பார். சொல்லுங்கள் ஆமென். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வந்து வாசிட்டு போகிறோம், அதை எழுதி வச்சு அது நம்ம படிக்கும்போது நம்ம வாழ்க்கையில் அது பிரயோஜனம் உள்ளவேளாக இருக்கும். டெக்னாலஜி வளர்ந்துருக்கு தான். ஏன் நானும் ஃபஸ்ட்டு ஐபேட்ஸ் தான் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருந்தேன். வெளி தேசங்கள்லாம் போகும்போது எங்கள் ஐபேட் தான் கொடுப்பாங்க. எங்கள் சித்தப்பா இருக்காரு தெரியும். வெளிநாட்டுக்கெல்லாம் போனால் ஐபேட் டேப் தான் உங்களுக்கு கிஃப்டே பண்ணுவாங்க பெரிய தேசங்களெல்லாம். நான் சுவிட்சர்லாண்ட் லாஸ்ட் இயர் இந்த டிசம்பரில் சுவிட்சர்லாண்டில் தான் இருந்தேன். அப்போது எனக்கு ஒரு பிரசங்கம் பண்ணி முடித்தோன்னே ஒரு பிரதர் எனக்கு கூப்பிட்டு போய் ஐபேட் தான் வாங்கி கொடுத்தார். அப்போ காலம் மாற மாற நம்மளும் சரி அப்புறம் வச்சுட்டேன், வீட்டில் இருக்கட்டும், சர்ச்சில் வச்சு அது ஆடியோக்கு யூஸ் பண்ணிக்கோன்னு ஆடியோ கொடுத்துட்டேன். அது வரைக்கும் ஐபேடில் தான் எழுதி பிரசங்கம் எடுத்துகிட்டு இருந்தேன். அது எனக்கு பிடிக்கல. எப்போ நம்ம வசனத்தை எழுதி அதை உட்கொள்ளுகிறோமோ நமக்கு அது பலன் தருகிறது. சொல்லுங்க ஆமென். வேதம் தான் நமக்கு பலன். நம்ம சாப்பிட்ற ஆகாரம் நமக்கு பலன் இல்லை, நம்ம எடுக்கிற மாத்திரை நமக்கு பலன் இல்லை, மனுஷன் நமக்கு பலன் அல்ல. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. இது எது நம்மளை பலப்படுத்துவது கிடையாது, நம்மளை பலப்படுத்துறது இயேசு. சொல்லுங்க, தேவ வார்த்தை தான் நமக்கு பலன். சொல்லுங்க ஆமென். ரொம்ப ஊழியத்துக்கு வந்த புதுசில் ஒரு நாளைக்கு 5 பிரசங்கம் பண்ணுவேன். இப்போவும் பண்ணுவேன். அப்போது பிரசங்கம் பண்ணும்போது எனக்கு அந்த என்னோடய நண்பன் ஒருத்தர் சொன்னான், ஏய் நீ தான் வெளிநாடெல்லாம் போறீல, பிரசங்கத்துக்கு உனக்கு எனர்ஜி வேணும்னா பூஸ்ட் குடி அப்படின்னா. எப்படி? அப்போ பூஸ்ட் வந்த புதுசு. இப்போது பார்த்தீங்கன்னா அந்த பூஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் வரும், உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, மறந்துருப்பீங்க. பூஸ்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டில் சச்சின் டெண்டுல்கர் இருப்பான். அவன் ஃபஸ்ட்டு ஒருத்தன் பால் போடுவான், அவுட் ஆயிடுவான், ஸ்டெம்ப் அவுட் ஆயிடுவான். அடுத்த ஒருத்தன் கடன்னு ஓடி வருவான், ஓடி வந்து அந்த பூஸ்ட்டை கொடுப்பான்.
இவன் அந்த பூஸ்ட் எடுத்து கடன்னு குடிப்பான். குடிச்சு பேட்டை வைப்பான், பால் வரும், அடிப்பான் பாருங்க, அந்த பால் ஸ்டேடியம் தாண்டி போகும், உடனே வரும் பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப். அதெல்லாம் தெரியும் இல்லை, அதெல்லாம் நல்லா தெரியும். டைரி கொண்டு வரது தான் தெரியாது. பூஸ்ட் சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. இப்போ நானும் வாங்கி குடித்தேன். நம்ம ஊரில் பார்த்தா மண்ணு மாதிரி இருந்துச்சு. என்னத்தை அப்போ அவன் சொன்னான், என் ஃப்ரெண்ட், நீ தான் வெளிநாட்டு போறீல, அங்கே தாண்டா பியூராக கிடைக்கும், இதெல்லாம் நமக்கு வரதெல்லாம் டஸ்ட்டு. 3 ரோசஸில் வாங்கி பாருங்கள், பின்னாடி போட்டிருக்கோம் சூப்பர் டஸ்ட் டீ, அதுதான் குடிச்சிட்டு இருக்கிறீங்க. அப்படின்னா என்ன? சூப்பர் குப்பை டீ. தமிழ் என்ன டஸ்ட்னா என்ன? தூசி. இப்போ 3 ரோசஸ் பேக்கெட்டில் பாருங்கள், சூப்பர் டஸ்ட் டீ. ஏன்னா மெயினான டீ எல்லாம் ஃபாரின்ல இருக்கு, ஆனால் உற்பத்தி பண்ணுறது வால்பாறையில் ஊட்டியில் எக்ஸ்போர்ட் ஆயிடுது. நமக்கு வர்றது வெறும் டஸ்ட்டு தான். அதை குடிச்சே நீங்கள் இப்படி வாழ்றீங்கன்னா, ஆமாம், அதுக்கு மேலே நான் சொல்கிறது இல்லை. அப்போ வெளிநாட்டில் போய் குடித்தா அது அதை விட மண்ணுமா இருக்கு. ஏன்னா வெளிநாட்டில் பால் கிடையாது, பவுடர் பால் தான், அது இன்னுமே மண்ணுமா இருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், அதில் இல்லாத ஒரு பலன், ஆமைன்னு சொல்லுங்க, இந்த மாத்திரையில் இல்லாத பலன், உங்கள் பேங்க் பேலன்ஸில் இல்லாத பலன், மனுஷங்கிட்ட இல்லாத பலன் ஒரே ஒரு புத்தகத்தில் இருக்குது. ஆமைன்னு சொல்லுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும். ஆமைன்னு சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் உங்களோடு இருந்தால் எந்தெந்த சூழ்நிலை எப்படி எப்படி மாறும்னு சில காரியங்களை சொல்லி உங்களுக்காக ஜெபித்து நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். ஆதியாகமம் 37 அதிகாரம், அது 11வது வசனம். அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்துக் பாருங்க, அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். நல்லா நீங்க கவனிக்கணும். இரத்த உறவுகள் நம்மேல் பொறாமை கொண்டால், சொந்தங்கள் நம்மேல் பொறாமை கொண்டால், நம் நேசிக்கிறவர்கள் நம்மேல் பொறாமை கொண்டால், அங்க வச்சு நீங்க புரிஞ்சுக்கணும், கர்த்தர் எங்கோடு இருக்கிறார். ஐயோ, நீ இன்னும் பலமான ஒரு ஆமையை நான் எதிர்பார்த்தனே. 4-5 பேர் உன் குடும்பத்தில் உனக்கு எதிராக இருந்தா அங்க வச்சு தெரியணும், கர்த்தர் எங்கோடு இருக்கிறார். ஜெபிக்கிற தேவ பிள்ளைக்கு புரியும் நான் சொல்றது, ஆராதிக்கிற தேவ பிள்ளைக்கு புரியும் நான் சொல்றது. நீங்க நம்ம நினைக்கிற என்ன தெரியுமா? நம்ம என்ன நினைக்கிறோம்? எல்லாரும் வந்து நம்ம கை கொடுத்து பிரைஸ் லார்ட் சொல்லி, சிஸ்டர் நீங்க பண்ற ஜெபம் சூப்பர், பிரதர் நீங்க பாடுறது சூப்பர், நீங்க பண்ற பிரசங்கம் சூப்பர், நீங்க வாசிக்கிறது சூப்பர், அப்படி சொன்னா நம்ம சொல்லுவோம், ஏய் பாத்தியா கர்த்தர் எங்கோடு இருக்கிறார். கொண்டு போய் வைக்க எங்க? பரலோகத்தில். அதுக்கு தானே பிரயாசப்படுறோம். நம்ம நினைக்கிறது என்ன? எல்லாரும் என்னை அங்கீகரிக்கணும், எல்லாரும் என்னை அடையாளப்படுத்தணும், எல்லாரும் என்னை பார்த்து சூப்பர்னு சொல்லணும், எல்லாரும் என்னை கை கொடுத்து என்னை வரவேற்கணும், எல்லாரும் என்னை பார்த்து சிரிக்கணும். அப்போ நம்ம சொல்லுவோம், ஏய் பாத்தியா கர்த்தர் என் கூட இருக்கிறனால எல்லாரும் என்னை வரவேற்கிறாங்க. நம்ம சொல்லுவோம், கர்த்தர் என் கூட இருக்கிறனால எல்லாரும் என்ன சூப்பருங்கிறாங்க. ஸ்பர்ஜன் ஒரு ஊழியர் இருந்தார், இறந்துட்டார். அவர் ஒரு நாள் ஒரு பயங்கரமான பிரசங்கம் பண்ணிட்டு மேடையில் இறங்கும் போது ஒரு அம்மா ஓடி வந்து அவரை பார்த்து சொல்லிச்சான், பாஸ்டர் என்னைக்கும் இல்லாமல் உங்கள் பிரசங்கம் சூப்பராக இருந்துச்சு. இப்போ அவர் சொன்னாரா, உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் சொல்லிட்டான், நான் தானே முதல்ல வந்து உங்களை பார்த்து சொன்னேன். இல்லை, நீ சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிசாசு வந்து எங்கிட்ட சொல்லிருச்சு இன்னைக்கு பிரசங்கம் சூப்பர். சொல்லுங்க ஆமென், சொல்லுங்க ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் நம்மளை வரவேற்று 4-5 பேர் நம்மளை பார்த்து சூப்பர்னு சொல்லி, ஐயோ பிரதர் நீங்கள் சூப்பர், உங்களை பார்த்து பயங்கரம் நீங்கள். அப்போ நம்ம தெரியும், ஏய் எனக்கு காரியம் சாதகமாக இருக்குது, எனக்கு எல்லாரும் வரவேற்கிறாங்க, என்னை எல்லாரும் சூப்பர்னு சொல்கிறாங்க, என்னை பார்த்து அழகுன்ட்டாங்க, என்னை பார்த்து நல்லா பாடுறேன்ட்டாங்க, நான் வந்தாலே பிரைஸ் லார்ட் போடுறாங்க. இல்லை இல்லை, அது நீ வச்ச அடையாளம், கர்த்தர் வச்ச அடையாளம் என்ன தெரியுமா? 4-5 பேர் பொறாமையாக நிற்கும் பொழுது அங்கே வச்சு தெரியணும், கர்த்தர் எங்கோடு இருக்கிறார். 4-5 பேர் எனக்கு எதிராக எழும்பும் போது, இன்னைக்கு இந்த 20வது ஆண்டில் கால் எடுத்து வைக்கிற தேவ பிள்ளையே, உன் சபையை பார்த்து உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உன்னோடு எரிச்சலா இருந்த தேவ பிள்ளைகள், உன்னோடு எரிச்சலா இருந்த சத்துருக்கள், அவர்கள் மத்தியில் கர்த்தர் இருக்கிறார் என்பதை உனக்கு இதுக்கு வரைக்கும் கை தட்டாத மாதிரி, ஐயா கை தட்டணும், கேட்டீங்களா அம்மா கை தட்டணும். ஏதோ நீ ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ல, நீ வெளியேற பெற்ற தேவ சமூகத்தில் இருக்கிற ஒருத்தர் கூட நன்றி இல்லாம இருக்க கூடாது. கை தட்டி சொல்ல ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வச்ச அடையாளம் என்ன? எல்லாரும் அங்கீகரிப்பது. கர்த்தர் சொல்றார், நீ ஒரு கல்யாணத்துக்கோ காதுகுத்துக்கோ போகும்போது 4 பேர் கண்ணு உருட்டிட்டு பார்த்தா தெரியணும், கர்த்தர் எங்கோடு இருக்கிறார். ஆமா, இன்னும் மெதுவா சொல்லுங்க ஆமென்.
ஏன் அவங்க கண்ணை உருட்டி பார்க்கறான், ஏன் பொறாமப்படுறான் தெரியுமா? அவங்க கிட்ட இல்லாத ஒண்ணு இருக்கு. யாரு தெரியுமா? இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்க, கை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே, மெல்ல மெல்ல பண்ணுங்க, ஆண்டவரே, என் மேல பொறாமப்படுறவங்களுக்காய் நான் நன்றி சொல்றேன். ஏன்னா அவங்கிட்ட இல்லாதது, அவங்கிட்ட இல்லாத இயேசு என் கூட இருக்கிறார் என்பதை நினைச்சு நான் நன்றி சொல்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரெல்லாம் உன்னை அங்கீகரிக்கிறாங்க இல்லையோ, யாரெல்லாம் உனக்கு கை கொடுக்குறாங்களோ இல்லையோ, யாரெல்லாம் உன்னை வரவேற்கிறாங்களோ இல்லையோ, யாரெல்லாம் உனக்கு பிரைஸ் லாட் போடுறாங்களோ இல்லையோ, இயேசுவும் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கூட இருந்தால் போதும், வேற என்ன வேணும்? பாஸ்டர், இது கடைசி இந்த டிசம்பர் மாதம் இந்த பிரசங்கத்துக்கு இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை இப்போ கேளுங்க. இன்னும் சில நாளில் கர்த்தர் கூட இருக்கிறாரு. கண்ணை உருட்டி பார்த்தவங்க மத்தியில் கர்த்தர் காட்ட போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையை வைத்து அந்த வார்த்தை சொல்லுங்க, இயேசு. மெல்ல மெல்ல சொல்லுங்க, இயேசு என் கூட தான் இருக்கிறார். முக்கியமா எவன் பொறாமப்பட்டானோ, எவ பொறாமப்பட்டாலோ அவங்க முன்னாடியே கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்பதை நிறைவேற்ற போகிறார். ஹல்லேலூயா. 4-5 பேர் சபைக்குள்ளே திருப்பிட்டு போனால் கை ஊதி பிரைஸ் லார்ட் சொல். அந்த சிஸ்டர் மட்டும் என்னை பார்த்து பேசாமல் போனதுக்காக ஸ்தோத்திரம். ஏன்? கர்த்தர் என் கூட இருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை பார்த்து அவங்க பிரைஸ் லார்ட் போடலன்னா சூப்பர், என் கூட கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேற என்ன வேணும் உங்களுக்கு? ஆண்டவர் இருக்கிறத விட வேற என்ன வேணும்? ஒன்றும் வேண்டாம். அடிக்கடி உங்களை பார்த்து முறைக்கிறவர்கள், அடிக்கடி உங்களை பார்த்து கண்ணு உருட்டுறவர்களை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தர் எங்கூட இருக்கிறார். இத்தனை நம்ம பண்ண ஜெபம் என்ன? ஆண்டவரே அவங்கள குத்துங்க, அவங்கள கொட்டைங்க, அவங்கள அள்ளி ஆண்டவரே அவங்கள வைங்க உயிரோட, நீர் எங்கனோடு இருப்பதை அவங்க பார்க்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஒன்று, பொறாமைப்பட்டா அங்கே வச்சு தெரியும் கர்த்தர் கூட இருக்கிறார். இப்போ என் லிஸ்ட்டில் ஆண்டவர் கூட இருந்தால் வீடு வரும், காரு வரும், நீ பங்களா கட்டுவ, நீ நல்ல பிரியாணி சாப்பிடுன்றலாம் இல்லை. அது வேணா நான் 7 பாயிண்ட் சொன்னதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நினச்சிருப்பீங்க இயேசு கூட இருந்தால் பாஸ்டர் சொல்ல போகிறாரு நீ பயங்கரமான வீடு வாங்குவா. இல்லை, இயேசு என் கூட இருந்தால் பாஸ்டர் சொல்ல போகிறார் நீ காரு வாங்குவ. இல்லை, அதெல்லாம் கிடையாது. இயேசுவும் கூட இருந்தால் 5 பேர் பொறாமப்படுவான். ஹல்லேலூயா. இயேசுவும் கூட இருந்தால் 4 பேர் கண்ணை உருட்டுவான். இயேசுவும் கூட இருந்தால் உன் குடும்பத்தில் உன்னை மதிக்காமல் போவான். ஏன்னா இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2வது ஆதியாகமம் 37:15. அப்பொழுது ஒரு மனிதன் அவன் வெளியிலே வழி தப்பி திரிகிறதை கண்டு, என்ன தேடுகிறாய் என்று என்னை தேடுகிறாய் என்று அவனை கேட்டார். வழி தப்பி திரிகிறான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வழி தப்பி திரிகிறான். உங்களை பார்த்து 2வது சொல்றேன், அடுத்தது எங்க கால் வைக்கணும்னு தெரியலன்னா அங்க வச்சு தெரியணும் கர்த்தர் எங்கூட இருக்கிறார். புரியல, சிலருக்கு புரியல. நான் இப்போ இருந்து ஜெபிக்கிற தேவ பிள்ளைக்கு தான் புரியும் நான் பேசுறது. 2 பேர் தான் ஜெபிக்கிறீங்க தெரியுது. அது 2 பேர் தான் அல்லேலூயா சொன்னீங்க. அவங்களே கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உண்மையாக கர்த்தரை நேசிக்கிறவங்களும் இதுக்கப்புறம் நான் பேசுறது புரியும். துதிக்கிறவங்க இருக்கிறீங்களா? ஜெபிக்கிறவங்க இருக்கிறீங்களா? ஆண்டவரை நேசிக்கிறவங்க இருக்கிறீங்களா? அடுத்தது என்ன செய்யணும் தெரியலையா? அங்கே வச்சு தெரியணும் கர்த்தர் எங்கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது எங்க பக்கம் திரும்பணும்னு தெரியலையா? அங்கே வச்சு தெரியணும் கர்த்தர் எங்கூட இருக்கிறார். அடுத்த 2026 என்ன செய்யணும் தெரியல, ஆனால் கர்த்தர் இருக்கிறார். எவ்வளோ சூப்பர்ல. உங்ககிட்ட சொன்ன தப்பு தான். எனக்கு எல்லாம் தெரிஞ்சதுன்னா கர்த்தர் இருக்கணும்னு அவசியமே ஏசுங்க. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா கர்த்தர் உங்க கூட இருக்கணும்னு
அவசியமே இல்லை. அடிக்கடி உங்களுக்கு தெரியாத சில காரியங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாம் தெரிஞ்சிருந்துன்னு வைங்களேன், இங்கே 2 பேர் கூட உட்காந்துருக்க மாட்டீங்க. நானும் பாஸ்டர் செவத்துக்கு தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கணும். அடிக்கடி கர்த்தர் உங்களுக்கு தெரியாமல் வைக்கிறதே நல்லது. நீங்கள் தெரிஞ்சு போய் இடி வாங்கிட்டு வர்றதுக்கு முன்னாடி தெரியாமல் இருக்கிறதே நல்லது. ஏன்னா கர்த்தரே உன் கையை பிடித்து நடத்துகிறதற்கு தான் இத்தனை நாள் கர்த்தர் சொல்றாரு, ஏய் உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை செய்கிறேன். ஏன்னா நான் உன்னை உண்டாக்கின கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் அறிவு பெரிசு. His brain is it's beyond human comprehensions. நம்ம நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக நீங்கள் யோசிக்கிறது செஞ்சால் அவருக்கும் மனுஷனுக்கு வித்தியாசம் தான் போயிடும். அதனால தான் உங்களுக்கு யோசிக்கிறத விட அவர் செய்கிறேங்கிறார். அதனால தான் நான் சொல்லுவேன், ஆண்டவரே நீங்கள் என்ன செய்கிறீங்களோ செய்யுங்க. நான் எதுவுமே போட்டே தர மாட்டேன். அவருக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்க, ஆண்டவரே எதை செய்கிறீங்களோ பெருசாக செய்யுங்க. ஏன்னா நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக. அப்போ கர்த்தர் எதுவுமே கம்மியாக செஞ்சுக்க அவளுக்கு பிடிக்காது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எது செஞ்சாலும் பெருசாக செய்வார். நான் யோசிச்சதை காட்டிலும், நான் ஜெபிச்சதை காட்டிலும், நான் நினைச்சதை காட்டிலும், நான் வேண்டினதை காட்டிலும் சாதாரணமாய் அல்ல, அதிகமாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நல்ல இந்த ட்ரெயினில் போகிறவங்க, ஃப்ளைட்டில் போகிறவங்கலாம் பாருங்களேன். ட்ரெயினில் போயிருக்கீங்களா? இப்போ தான் அது அமெரிக்காவிலேருந்து வந்த மாதிரி பார்க்குறீங்க. என்ன ட்ரெயினில் போயிருக்கீங்க தானே? இப்போ ட்ரெயினில் போகும்போது இந்த பிளாட்ஃபார்ம் தேடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? முன்னாடி போனால் ஒரு பெரிய டிவி ஒன்று வச்சுருப்பான். அதில் ட்ரெயின் நம்பரு, பிளாட்ஃபார்ம் நம்பர் இருக்கும். அதை பார்க்குறவங்களாம் பாருங்கள், எந்த இடம் தெரியாமல், அது பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? எங்கள் ஊரில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிற ஏரியா ஜங்ஷன் சொல்லுவாங்க. இங்கே எப்படி சொல்லுவாங்க? ஜங்ஷன் தான் சொல்லுவாங்க. ஓகே, ஜங்ஷன் சொல்லிட்டா தமிழ் என்ன அர்த்தம் தெரியுமா? ஜங்ஷன்னா நடுத்தெரு. எப்படி இந்த ஜங்ஷன்? ஏன்னா ரயில்வே ஸ்டேஷனில் பாருங்கள், ஊருக்கு சென்ட்ரலில் தான் இருக்கும். சென்னை எடுத்தீங்கன்னா சென்ட்ரல், ஏன்னா சென்னைக்கு சென்ட்ரல். அப்புறம் சென்ட்ரல் ஜங்ஷன் வாங்க. கோயம்புத்தூரில் எடுத்துவாங்க, எங்கள் ஊரில் ஜங்ஷன் வாங்க, ஏன்னா அதுதான் நடுவில். அங்கே வந்துட்டோம்னா எல்லா இடம் பக்கத்தில் இருக்கும். உங்கள் ஊரில் எப்படி நடுவில் இருக்கா? இல்லை, நடுவில் தான் இருக்கு. அப்போ அது பேர் என்ன? நடுத்தெரு. எப்படி? இங்கிலீஷில் நல்லா இருக்கும், தமிழ் எப்படி? ஆமாம், நடுத்தெரு. ஏன்னா வாழ்க்கை இப்போ எங்கே இருக்குது? ஆமாம், ஒத்துக்கோங்க. எந்த பக்கம் போகணுன்னு இன்னுமே தெரில சிலருக்கு. இப்போமே ஜெபம், ஆண்டவரே இந்த வருஷம் கடந்து போயிருச்சு. ஆமாம், கடந்து போயிருச்சு தான். ஹல்லேலூயான்னு சொல்லுங்கள். நானே எங்கள் சபையில் சொன்னேன், நேற்று தான் நியூ இயர் பிரசங்கம் பண்ண மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தா மறுபடியும் வாக்குத்தத்தை எடுத்து உட்காந்துட்டேன். இந்த வருஷம் ட்ரெயின் ஸ்பீடாக போகலை, ஃப்ளைட்டு ஸ்பீடாக போகலை, இந்த வருஷம் தான் ஸ்பீடாக போச்சு. அவன் சொல்லுங்க, நானே என் காரில் அவ்வளோ ஸ்பீடாக போகல, பார்த்தா இந்த வருஷம் தான் ஸ்பீடாக போச்சு. நான் போன வருஷம் தான் ஸ்பீடாக போச்சு, ரொம்ப தெனாவெட்டாக பேசிகிட்டு இருந்தேன். 2024 ஸ்பீடாக கடந்து போயிடுச்சு. அதை விட பார்த்தா 25 ஸ்பீடாக போயிடுச்சு. என்ன செஞ்சோம், என்ன பண்ணோம், என்ன பேசணும் ஒன்றுமே ஞாபகத்தில் இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது, டெய்லியும் கர்த்தர் நடத்திட்டு வந்துட்டார். அவன் சொல்லுங்க, ஹல்லேலூயா. டெய்லியும் சோறு கொடுத்துட்டாரு, டெய்லி பலன் கொடுத்துட்டாரு, டெய்லி நல்லா உட கொடுத்துட்டாரு, கடைசி வரைக்கும் உயிரோடு வச்சுட்டார். அவன் சொல்லுங்க. இந்த வருஷத்தில் பார்த்த சில சத்துருக்கள் இல்லை, நம்ம கூட போராட்டம் பண்ண சில 4-5 பேர் இல்லை. ஏன்னா கர்த்தரே என் கூட இருக்கிறார். சொல்லுங்க அவன். அப்போ இப்போ வாழ்க்கை எங்கே இருக்கு? நான் நடுத்தரவில் இருக்கு. என்ன செய்யறதுன்னு தெரியல. ஜங்ஷன் எப்படி? ஏன் ஜங்ஷன் இருக்குன்னா நீங்கள் அடிக்கடி ஃபங்க்ஷனுக்கு போகிறனால. ஆமாம், நமக்கு சர்ச்சை விட ஃபங்க்ஷன் முக்கியம். நமக்கு சர்ச்சை விட காது குத்தும் ஃபங்க்ஷன் முக்கியம். நமக்கு சர்ச்சை விட மேரேஜ் ஃபங்க்ஷன் முக்கியம். நமக்கு சர்ச்சை விட பர்த்டே ஃபங்க்ஷன் முக்கியம். அதனால தான் வாழ்க்கை ஜங்ஷனில் இருக்குது. எப்படி? ஆமாம், நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு போய் ஆனால் பில்டப் பாருங்கள், ஒரு 10 ரூபா டீ காசு இருக்காது. ஃபங்க்ஷனுக்கு போகிற ஆட்கள் பாருங்கள். இப்போ பாருங்கள், பாஸ்டர் சொல்கிறார் 8:30 மணிக்குள்ளே முடிக்கணும். 8 மணி ஆனோன்னு சில மூஞ்சிகள்லாம் பாருங்கள் எப்படி இருக்கும்னு. நீங்களே பாருங்கள், நான் காட்டுறேன். நீங்கள் நினைக்கிறீங்க மேடையில் நின்னா பயங்கரமாக இருக்கும். வந்து பாருங்கள், உங்கள் மூஞ்சியெல்லாம் பார்த்தா உங்களுக்கெல்லாம் எப்படி பிரசங்கம் பண்ணுறதே தெரியாது. உங்கள சொல்ல, கோயம்புத்தூரில் சொல்கிறேன், எங்கள் சர்ச்சில் சொல்கிறேன். நீங்கள் வேறு நத்தான் டொனால்டு பாஸ்டர் வந்துட்டு விருதுநகர் மூஞ்சியே சரியில்லைன்ட்டாருன்றாதீங்க.
சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஆமென். புரியுதா நான் சொல்கிறது? இதே பர்த்டே ஃபங்க்ஷனில் ஓசி பிரியாணி திங்க போது நைட்டு 10 மணி வரைக்கும் லூட்டி அடிச்சுட்டு இருக்கோம். ஒரு பிரியாணி சாப்பிட்றாங்க. அப்புறம் அடுத்தது என்ன பிரதர் பண்ண போகிறீங்க? எங்கள் பிரதர் வாழ்க்கை ஜங்ஷன் சொல்ல முடியுமா? பில்டப் மட்டும் அடுத்தது பெருசாக என்ன பெருசா ஒன்றும் கிடையாது. அந்த அம்மா வரும் பாருங்க, அப்படியே அந்த அம்மாவோட பிள்ளைய கல்யாணம் இருக்காது, ஃபங்க்ஷனில் பட்டு சாரி கட்டிட்டு உட்காந்துருக்கும். ஓ ப்ரைஸ் அடுத்த சிஸ்டர், அடுத்து எங்கே நடுத்தரு தான், எங்கே அடுத்தது? ஏன்னா நம்மளுக்கு தான் ஃபங்க்ஷன் தானே முக்கியம் இல்லை? 20 ஆண்டு விழாக்கு முக்கியம் கிடையாது. சபை ஆண்டு விழா கட்டு அது பார்த்துக்கலாம். நம்ம கிறிஸ்மஸ் ட்ரெஸ் எடுக்கும்போது சேர்த்து போய்க்கலாம். அப்போ பாஸ்டர் போய் வாழ்த்துக்கலாம். அப்போ பார்த்தா லைஃப் எங்கே? ஜங்ஷன். நம்ம எங்கே போகிறது? ஃபங்க்ஷன். கொண்டு போய் வைக்க எங்கே? பரலோகத்தில் தான். வேறு எங்கே? அதுக்கு தானே ஜோம் பண்ணுறோம். அடிக்கடி நாங்கள் நடுத்து நிற்கிறது காரணம் என்ன தெரியுமா பாஸ்டர்? ஃபங்க்ஷன். ஏன்னா நமக்கு ஆராதனை விட ஃபங்க்ஷன் முக்கியம், ஆராதனை விட காது குத்து முக்கியம், ஆராதனை பர்த்டே முக்கியம். கல்யாண வீட்டில் போய் அப்படியே உட்காந்துருக்கிறது. அதான் இவன் அந்த அம்மா பிள்ளைக்கு கல்யாணம் இருக்காது, பையனுக்கு இங்கே வந்து தேடிட்டு இருக்கும். பொண்ணு மாப்பிள்ள அமைதான். இங்கே ஏதாச்சும் கத்தர் செய்ய எங்கே செய்வார்? ஒன்றும் செய்ய மாட்டார். ஃபங்க்ஷனில் போய் தேடுறிய எப்படி செய்வார் கத்தர்? யோசிங்க. நீ ஏன் ஆசீர்வாதத்தை பார்க்கலன்னா ஃபங்க்ஷனுக்கு போய் தான். நானும் எங்கள் சர்ச்சுக்கு சொல்லிடுவேன், சண்டே கல்யாணம் வைக்கக்கூடாது. நீ பெரிய முகத்தினாலே இருந்தாலும் வைக்காத. அப்படி கல்யாணம் எங்கள் சர்ச்சில் வச்சுட்டாரு நான் சொல்லுவேன், நீங்கள் பாஸ்டர் 10 மணிக்கு நான் வரமாட்டேன், நீங்கள் தாலியெல்லாம் கட்டிடுங்க. நான் 1 மணிக்கு என் சர்ச்சு முடிஞ்சாலும் 1 மணி 2 மணிக்கு தான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். என் சர்ச்சு ஃபங்க்ஷன் மெம்பர் சொல்லிடுங்க, உங்கள் சொந்தக்காரங்க ஃபங்க்ஷன் வச்சுட்டாங்களா, சண்டே வச்சுட்டாங்களா சொல்லிடுங்க, நான் சர்ச்சும் பிடிச்சிட்டு தான் வருவேன். அதை விட முக்கியமான வேலை எனக்கு இல்லை. ஹல்லேலூயா. எங்கள் ஃபேமிலியில் அப்படி தான் வேணுன்ட்டே சண்டே வச்சுட்டே இருந்தாங்க. நான் போவே இல்லை எந்த ஃபங்க்ஷனுக்கும். அப்புறம் பார்த்தாங்க, ஐயோ சண்டே வச்சு அவன் வரமாட்டானே, அதெல்லாம் மாற்றி வச்சிரு. அந்த மாதிரி கர்த்தர் கூட இருக்கிறார் என்பதை வருகிற 2026 உன் சொந்த குடும்பம் உணரணும், உன் சொந்த குடும்பம் பார்க்கணும். சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. நமக்கு ஃபங்க்ஷன் விட முக்கியமானது தேவ சமூகம் தான். ஏன்னா தேவ சமூகத்தில் தான் உனக்கு பலன் உண்டு, தேவ சமூகத்தில் தான் உனக்கு வெற்றி உண்டு, தேவ சமூகம் தான் உனக்கு பலப்படுத்தும், தேவ சமூகத்தில் தான் அபிஷேகம் உண்டு, தேவ சமூகத்தில் தான் உனக்கு வெற்றி உண்டு. எங்கேயும் சாதிக்க முடியாதத தேவ சமூகத்தில் உட்கார்ந்து உன்னால் சாதிக்க முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சும்மா ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வயிறு கலக்கி கண்டதை தின்னு சொல்லுங்க ஆமென். அடுத்து என்ன செய்யணும் தெரியலையா? அங்கே வச்சு தெரியணும் கர்த்தர் கூட இருக்கிறார். நமக்கு தெரியுமா இத்தனை நாள் எப்படி வந்துட்டோம், ஆனால் இப்போ இந்த கடைசி நாளில் இருக்கிறோம் 2025. இப்போ ஆண்டவரே நான் இத்தனை மாதம் கடந்து வந்துட்டேன், 11 மாதம் கடந்து வந்துட்டேன். இந்த 12வது மாதம் மட்டும் ஏதோ ஒன்று இருக்கும் பாருங்க, யோசனை. எப்படி முடிக்க போகிறோம், என்ன செய்ய போகிறோம், என்ன நடக்கும், எப்படி முடிப்பேன், ஐயோ இந்த முதல் வாரம் வந்துருச்சு, இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறேன், முதல் வாரம் முடிஞ்சு இன்னும் கொஞ்ச நாளில் ஆண்டவருடைய பிறப்பு நாள் வந்துடும், அதுக்கப்புறம் 5 நாளில் புது வருஷம் வந்துடும், என்ன செய்கிறது, என்ன யாராச்சும் நடத்தினா நல்லா இருக்குமே நீங்கள் நினைக்கிறீங்க தெரியுமா? அங்கே வச்சு கர்த்தரும் கையை பிடிச்சு சொல்லுவார், நான் உன்னை நடத்துகிறேன். வழி தெரியாத இடத்தில் உன் கையை பிடிச்சு நடத்துகிறது நான் தான். ஹல்லேலூயா. இப்ப கூட சிலருக்கு தெரியல என்ன பக்கம் போகணும், அடுத்தது என்ன செய்யணும். இந்த வருஷம் மாதிரி அடுத்த வருஷம் ஓட்டிடணுமா, இந்த வருஷம் மாதிரி அடுத்த வருஷம் ஆயிடுமா? இல்ல, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை நடத்துகிற எபினேசராய் உன் கையை பிடிச்சு நடத்துவேன். எந்த வழியில நீ போணுமோ அந்த வழியை உன்னை ஆயத்தப்படுத்தி உன் வழியை சபையாக்கி. ஹல்லேலூயா. 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 நம்ம என்ன நினைப்போம், எல்லா ரூட்டும் கரெக்டாக இருக்குது பாஸ்டர், எல்லா ரூட்டும் சூப்பராக இருக்குது, எல்லா ரூட்டும் நன்மையாக இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ சொல்லுவோம் கர்த்தர் கூட இருக்கிறார். ஆமாம், கொண்டு போய் வைக்க. நம்ம என்ன நினைப்போம், எல்லா ரூட்டும் எனக்கு தெரியும், எல்லா ரூட்டும் எனக்கு பக்கா, எல்லா ரூட்டும் தெரியும், கர்த்தர் கூட இருக்காருனால இல்லை இல்லை இல்லை. அடிக்கடி என்ன செய்யணும் தெரியாம இருக்கிற பாத்தியா, அங்க வச்சு தெரியணும் கர்த்தர் கூட இருக்கிறார். எல்லா வழியும் உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா கர்த்தர் உன்னை வழி நடத்தணும்னு அவசியமே. அதனால அடிக்கடி கர்த்தர் உன்னை நடுவில் ஸ்டக்காகி நிற்க வைக்கிறாரு. ஏன் தெரியுமா? நீ நடக்காத, நான் உன்னை நடத்துறேன். ஹல்லேலூயா.
தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். ஆமென். தாவீது நடந்து வந்தான் பாருங்க. கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், தாழ்ச்சியடையும் புல்லுள்ளடங்களை மேய்க்கிறார், அவன் தன்னை கொண்டு விட தமிழ் ஆமந்திரம் நீதியின் பாதை நடத்துகிறார் சொன்ன தாவீது 3 வசனத்தில் கர்த்தர் நடத்துகிறார், கர்த்தர் மேய்க்கிறார், கர்த்தர் கொண்டு போய் விடுகிறார்னு சொன்னவன் 4வதுல சொல்கிறான், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க ஆண்டவரே, நான் நடக்கிறேன். பார்த்தீங்களா? கொண்டு போய் வைக்க வாயை திறந்து அப்படியே பாருங்க. எப்படி 4வது சொல்கிறான் பாருங்க, நான் அப்போ நீ நடந்த மரண இருள் தான். கர்த்தர் மேய்க்கும் போது பாருங்க, அமர்ந்த தண்ணீர், புல்லுள்ள இடங்கள், நீதியின் பாதை. நம்ம நடந்தா மரண இருள் நடந்தால் அங்க வச்சு தெரியணும், தேவரீர் என்னோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் ஓவராக பந்தா பண்ணி லெஃப்ட் எடுத்துருப்பீங்க, ரைட், இந்த ரூட்டு சூப்பர், அப்படி போனால் சூப்பர், நீங்களே உங்கள் திமிரில் பண்ணுவீங்க பாருங்கள். ஐயோ பந்தா, அதை நீ கொஞ்சம் குறைச்சிட்டு சொல்லுங்கள், ஆண்டவர் எனக்கு வழி தெரியல, ஆனால் உண்மை தெரியும். ஒன்று சொல்லிட்டா, எனக்கே இப்போ வருது சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி முறைப்பீங்களா, கை தட்டுவீங்களா, ஆமேன்னு சொல்லுவீங்களான்னு தெரில. ஒரு வரியும் தெரியல எனக்கு, சொல்லுங்கள். ஆனால் எல்லா வழியும் அறிந்த கர்த்தர், ஹல்லேலூயா, என்ன வழி நடத்துவார். ஆமென், ஆமென். எல்லா வழியும் அறிந்த கர்த்தர் என்ன வழி நடத்துவார். அப்போ 1 பொறாமப்பட்டா தெரியணும் கர்த்தரையும் கூட. 2வது வழி தெரியாமல் இருக்கும் பொழுது தெரியணும் கர்த்தரையும் கூட. ஆமென் சொல்லுங்க. 2 கை உயர்த்துங்க. ஒரு ஜெபம் பண்றீங்களா? 2 கை உயர்த்துங்க. ஆண்டவரே, ஒரு வழியும் தெரியாத போது ஜெபிங்க, ஜெபிங்க. 2 கை உயர்த்தி, ஆண்டவரே, நான் வழி தப்பி போன இடத்தில், ஆண்டவரே, எந்த வழியும் தெரியாத எனக்கு, இனி எந்த பக்கம் போகணும்னு தெரியாத எனக்கு, லெஃப்ட் எடுக்கணுமா ரைட் எடுக்கணுமான்னு தெரியாத எனக்கு, கர்த்தரும் கையை பிடிச்சு சொல்லுகிறா, நீ வழி தப்ப மாட்டாய் சகோதரா, நீ வழி தப்ப மாட்டாய் சகோதரி, நீ வழி தப்ப மாட்டாய். எல்லா வழி அறிந்த கர்த்தர், எல்லா வழியும் புரிஞ்ச கர்த்தர், உன் வாழ்க்கையை அறிஞ்ச கர்த்தர் உன்னை செம்மையான வழி நடத்த போகிறான். நீ மரண இருளில் பள்ளத்தாக்குல நடந்தாலும், கண்ணீரின் பள்ளத்தாக்குல நடந்தாலும், கர்த்தர் உன்னை உருவ நடக்கிற பலனை கொடுத்து உன் பாதைகளை செவ்வையாக்கி, நீ போகிற இடங்களை உனக்கு செவ்வாய்ப்படுத்தி, ஆண்டவருடைய கோலும் தடியும் உன்னை தேற்றி உன்னை முன்னேறி நடக்க வைக்க போகிறது. நீ நேரான பாதை நடக்கிறாய், நீ சமமான பூமியில் நடக்கிறாய். ஏ பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேல் முன்னாடி நீ சமபூமி ஆகிறாய். கர்த்தரே உன்னை முத்திரை மோதிரமாய் வைத்திருக்கிறார். அந்த பாதைகளை உனக்கு செவ்வையாய் மாற்றுகிறார். அது எவ்வளோ பெரிய தடையாய் இருந்தாலும் இந்த 2025 கடைசி நாள்ல இருந்து ஜெபம் பண்ணு. அந்த தடையை கர்த்தர் அப்புறப்படுத்தி என் வழியை செவ்வையாக்குகிறார். நான் நடக்கிற பாதை நீதியின் பாதையா இருக்க போகிறது. கர்த்தரின் வழிகளை செவ்வையாக்குகிறார். ஏ கண்ணை மூடி கர்த்தரை 2 நிமிஷம் கையை தட்டி துதி. ஒரு பலத்த அபிஷேகம் கர்த்தர் உன் கூட இருக்கிறார் என்பதை நிரூபிக்கிறார். நீ வழி தப்ப மாட்ட, நீ வழி விலக மாட்ட. உன் காரியங்கள் வழி விலகி போகாது, உன் வாக்குத்தத்தம் வழி விலகி போகாது, உன் தீர்க்க தரிசனம் வழி விலக போகாது. கர்த்தரே உன்னை நடத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? 3வது ஆதியாகமம் 37:24. அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறுங்குழியா இருந்தது. அது தண்ணீர் இல்லாத, சொல்லுங்க, அது தண்ணீர் இல்லாத வெறுங்குழியா இருந்தது. அவனை எடுத்து குழிக்குள்ள போட்டாங்க. பக்கத்தில் பாஷை குழிக்குள்ள போட்டாங்க. உங்களில் யோசேப்ப, சொல்லுங்க ஆமென், சொல்லுங்க ஆமென். இப்போ 1 காரியங்கள், சத்துருக்கள், சொந்தங்கள் உங்கள் மேலே பொறாமைப்பட்டால் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். 2, எந்த வழியில் போகணும், எந்த பக்கம் திரும்பணும், என்ன செய்யணும்னு தெரியாமல் இருந்தால்
அங்கே வச்சு தெரியும். நம்ம நினைக்கிறோம் எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு, எல்லா வழியும் கிளியர், கத்தரையும் கூட இல்லை. கத்தர் இருக்கிறாருன்னா 4-5 வழி உனக்கு அடைக்கப்படும். எந்த பக்கம் போகணுன்னு தெரியாது, கத்தரே உன்னை வழி நடத்துறதுக்கு தான் அதை அனுமதிக்கிறார். 2 புரிஞ்சுக்கணும், வழி தெரியாத இடத்தில் நான் கற்றுக்கொள்கிறேன், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். 3 உங்களை பார்த்து ஒரு வல்லமையான வார்த்தையை சொல்ல போகிறேன், நீங்கள் ஆமேன்னு சொல்லணும். காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லாத போது, ஆமேன்னு சொல்லுங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும், காரியங்கள் உங்களுக்கு எதிராய் மாறும் பொழுது அங்கே வச்சு தெரியணும் கர்த்தர் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு, நம்ம சொல்லுவோம் கர்த்தர் கூட இருக்கிறார். அது இல்லை. காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லாத போது தான் தெரியணும் கர்த்தர் கூட இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உனக்கு எதிரான காரியத்தை வாழ்க்கையில் கர்த்தர் உனக்கு சாட்சியாய் மாற்றுவதற்கு அந்த காரியத்தை எதிராய் மாற்றுகிறார். ஆமேன்னு சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. இவன் என்ன தரிசனம் பார்த்தான் யோசேப்பு? என்னது? அதெல்லாம் விடுங்க, அதுக்கு முன்னாடி எங்க என்னது அரிக்கட்டு நிம்ம, அதெல்லாம் அதுக்கு முன்னாடி பேசுங்க. என்ன தரிசனம் பார்த்தான்? சரி, அதுக்கு நானே சொல்கிறேன். இவன் மேலே நிற்கிறான், இவன் சகோதரனும் இவங்க பெற்றோரும் எங்கே இருக்கிறாங்க? குழிக்குள்ள. எப்படி? இவன் மேலே இருக்கிறான், இவன் சகோதரன் இவங்க பெற்றோர்கள் எங்கே இருக்கிறாங்க? குழிக்குள்ள இருக்கிறாங்க. அப்போ நடந்தது என்ன? இவன் குழிக்குள்ள இருக்கிறான், கர்த்தர் அவனோடு தான் இருக்கிறார். தரிசனமே உனக்கு சாதகமாக இல்லாமல் போனாலும், ஐயோ உங்களுக்கு புரியல புரியல புரியல, நீ நினைச்ச காரியமே உனக்கு நடக்காம போனாலும், நீ ஜெபிச்ச காரியமே சிலது உனக்கு தவறாய் நடந்தாலும், கர்த்தர் உன் கூட தான் இருப்பார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க பாரு, நான் கண்டம் பாஸ்டர், அவங்கள ஆண்டவர் குப்பலாரி அள்ளுற மாதிரி அள்ளிட்டு போனார். எங்க? நான் எங்கள் சர்ச்சில் சொல்லுவேன், இயேசு பேசுகிறார் இயேசு பேசுகிறார்னு சொல்கிற ஆட்கள் கிட்ட கேர்ஃபுல்லாக இருங்கயா அப்படின்வேன். சும்மா கண்ணை மூடி 2 அந்நிய பாஷை பேசணும். சிஸ்டர் சொல்லுவோம், இயேசு என்கிட்ட பேச என்ன பேசினார்? நீ லூசுன்னு பேசினாரா? உம்மா இயேசு பேச நம்பரை கொண்டு நாங்கன்னா ஊழியத்துக்கு வந்து என்கிட்ட ஆண்டவர் 6 வருஷம் பேசவே இல்லை. நல்லா கட்டி கதறி எழுதியிருக்கேன். ஆண்டவரே ஒரு வாட்டியாச்சும் பேசிடுங்க. 6 வருஷம் என் பாட்டு ஃபேமஸ்ஸு, என் ஊழியம் ஃபேமஸ்ஸு. பிரசங்கத்தில் பேய் ஆடும், பிசாசு ஆடும், பேய் ஓடும், கண்ணு தெரியும், காது கேட்காதவன் காது கேட்கும், போடுறதுலாம் பிரசங்கம் சூப்பர்னுவாங்க, ஆராதனை சூப்பர்னு. இயேசு பேசவே இல்லை. உண்மையாதான். நம்ம ஆளுகளுக்கு 2 அந்நிய பாஷை ரீக்கரபா ஷபரபரபான்னு போட்டோம், இயேசு பேசிட்டார். எங்கே நம்பர் கொடுங்க, நானும் பேசிக்கிறோம். ஒரு பிரசங்கத்தை எடுக்கிறதுக்கும் எங்களுக்கு தான் தெரியும், ஆண்டவரே பேசுங்க பேசுங்க. இன்னும் வாக்குத்தத்தம் வரல, வந்தாச்சு. எங்கள் சித்தப்பா சொல்ல, இன்னும் நான் கேலண்டர் அடிக்கல, இன்னும் அடிக்கலைங்கிறாரு பாஸ்டர். ஆமாம், வாக்குத்தத்தை கொடுத்தா தானே அடிக்க முடியும். டெய்லி உட்காந்து ஆண்டவரே வாக்கு, ஒன்றும் பேச மாட்டேன். நம்ம அம்மாவுக்கு முன்னாடி இருக்கிறோமா, ஃபர்ஸ்ட்டோட உட்காரம்மா, ஓ இயேசு என்ன சொன்னார் சொல்லுங்க. ஆமே, அவங்கக்கிட்ட இயேசு பேசினா உங்ககிட்ட இயேசு பேசுவார். சொல்லுங்க ஆமே. ஏன்னா நீங்கள் தான் ஃபங்க்ஷனில் போகிறனால நீ பிஸி ஆகிடுறீங்க, அதனால தான் பேச டைம் இல்லை. உட்காந்து முட்டி போட்டு உட்காந்து உங்ககிட்ட இயேசு பேசுவார். ஆமேன்னு சொல்லுங்க. எனக்கு ஒரு ஊழியக்காரர் ஒரு நாள் அடித்தார். மேக்ஸிமம் என் நம்பர் யார்கிட்ட இருக்காது. என் நம்பர் வேணும்னா அதுக்கு பெரிய கிருபை வேணும், இல்லை எங்கள் அப்பா நம்பர் தான் எல்லாத்துலேயும் இருக்கும். அப்போது ஊழியக்காரர் ஒருத்தர் காலையில் எடுக்கிறாரு, பாஸ்டர் உங்கள் காலையில் உங்கள் முகத்தை கத்தர் காமிச்சார். நானும் ஓ சூப்பர் பாஸ்டர், உங்களுக்காக எனக்காக ஜோம் பண்ண. ஆமாம் பாஸ்டர் ஜோம் பண்ணேன். கத்தர் ஒன்று சொன்னாரா? சொல்லுங்கள் பாஸ்டர், உங்கள் பேக்கில் ஒரு 10,000 இருக்குது, எடுத்து எனக்கு அனுப்புங்க அப்படின்னாரு. ஆனால் உண்மையை நம்ப மாட்டீங்க, 10,000 இருந்துச்சு என் பேக்கில். இப்போ நான் சொன்னேன், இருங்க பாஸ்டர், உங்களை மாதிரி எத்தனை பேர்த்து நான் பார்த்துருப்பேன், ஒரே நிமிஷம் இருங்க பாஸ்டர் அப்படின்னா. ஓகே இருக்கா பாஸ்டர். நான் கண்ணை மூடிட்டு ஜோம் பண்ணிவிட்டு, பாஸ்டர் எங்கிட்ட ஒன்று ஆண்டர் அப்படி சொல்லலையே அப்படின்னேன். சொல்லுங்க ஆமே. அங்கே பேசின ஆண்டர் எங்கிட்டையும் பேசுவார். சொல்லுங்க ஆமே. தரிசனமே உனக்கு தவறாய் முடிந்தாலும், அது குழியாக இருக்கட்டும், சிங்கக்கெபியாக இருக்கட்டும்,
கர்த்தர் என் கூட தான் இருக்கிறார். ஐயோ, இதுக்கு நல்ல ஆமைன்னு சொல்லியிருப்பீங்கன்னு நினச்சேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரியங்கள் உங்களுக்கு சாதகமாய் நடக்கலைன்னாலும் புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் உங்க கூட தான் இருப்பார். நீங்கள் அதுக்குன்னு ஜெபிக்கக்கூடாது. ஆண்டவரே என்னை எடுத்துருங்க, முடியல ஆண்டவரே, ஆண்டவரே போதும் ஆண்டவரே, நீ பார்த்துட்டேன் ஆண்டவரே, இதுக்கு மேலே என்னால் பார்க்க முடியாது ஆண்டவரே, நான் எவ்வளோ கஷ்டப்படணுமோ அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன் ஆண்டவரே, எவ்வளோ கீழே போகணுமோ அவ்வளோ கீழே போயிட்டேன், இனி கஷ்டமாலாம் ஒன்றும் பார்க்கறக்கில்ல, எவ்வளோ கஷ்டமாக அவ்வளோ பார்த்தாச்சு, என்னை எடுத்துருங்கலாம் ஜெபிக்காதீங்க. எனக்கு உங்களை பார்த்து சொல்ல ஜெபிங்க. எதுக்கு தெரியுமா? ஆண்டவரே சூழ்நிலை சாதகமாக இல்லைன்னாலும், நான் நினச்ச காரியம் எனக்கு சாதகமாக நடக்கலைனாலும் நீர் என்னோடு தான் இருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயம் ஒரு நாள் நடக்கும் அது. ஹல்லேலூயா. அந்த குழி தான் உங்கள் வாழ்க்கையின் உள்ள சாட்சியாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமைன்னு சொல்லுங்க, ஆமைன்னு சொல்லுங்க. ஒரு சிஸ்டர் எங்கிட்ட வந்து திருநெல்வேலி நான் பிரசங்கம் பண்ணி முடிச்சோன்னே இறங்கி போன காருக்கு வந்து கேட்டாங்க, பாஸ்டர் என்ன ஆண்டவர் சீக்கிரமாக எடுக்க ஜெபம் பண்ணுங்கன்னாங்க. நான் சொன்ன கர்த்தர் எடுக்க மாட்டார். ஏன் பாஸ்டர்? நான் சொன்னேன் நீங்கள் ரொம்ப வெயிட்டாக இருக்கிறீங்க. அப்படின்னு சொல்லுங்க. நீங்கள் வந்தால் அப்படியே எடுக்கணும், இல்லை நீங்கள் தேவையில்லைனா உயிர் வாழணும். இந்த ஆண்டவர் இப்போ ஒரு கம்பவுண்டர் பாருங்க, இவர் மாச்சரியில், நீங்கள் வேண்டாம் உயிரை கொடுக்கணும். சொல்லணும், ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறீர், எது நடக்குதோ நடக்கலையோ எனக்கு தெரியும், நீர் என் கூட இருக்கிறீர். அதுதான் ஒரு கிறிஸ்துவ பிள்ளை, அதுதான் ஜெபிக்கிற பிள்ளை, அதுதான் ஆராதிக்கிற பிள்ளை, அதுதான் கர்த்தரை துதிக்கிற பிள்ளை. என்ன கஷ்டம் நடக்குது பார்த்துக்கலாம், எவன் வரான் பார்த்துக்கலாம், எவன் எதிராக நிற்கிறான் பார்த்துக்கலாம், எவன் பொறாமப்படுறான் பார்த்துக்கலாம், நடு ரோட்டில் நின்னாலும் பார்த்துக்கலாம், கார் எனக்கு சாதகமாக இல்லைனாலும் பார்த்துக்கலாம். ஏன்டா இப்படி இருக்க? கர்த்தரையும் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் யாருக்கும் பயப்படாதீங்க, யாரும் நினச்சி கவலைப்படாதீங்க, யாரும் நினச்சி யோசிக்காதீங்க. ஒன்றே ஒன்று இந்த கர்த்தரையும் கூட இருக்கிறார். நான்லாம் இந்த உலகத்தில் எவனுக்கும் பயப்பட மாட்டேன். நான் பயப்படுற ரெண்டு ஆள், ஒன்று ஏசப்பா, ரெண்டாவது எங்கப்பா. சொல்லுங்க ஆமென். வேற எவனுக்கும் இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், என்னையெல்லாம் யாரும் அடக்கவே முடியாது. ஒன்று இயேசு சொல்லணும், இல்லை ரெண்டாவது எங்கப்பா சொல்லணும். இல்லைன்னு வைங்களேன், எவனையும் என்னால் மதிக்க மாட்டேன், எவனையும் நான் ஒன்றுமே கன்சிடரே பண்ண மாட்டேன். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆனால் எனக்கு தெரியும், இயேசு விட பெரியவன் எவனும் கிடையாது இந்த உலகத்தில். இயேசு விட பெரிய ஆள் இந்த உலகத்தில் எவனும் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச நீங்கள் என் ஃபோனில் எல்லா நம்பரும் இருக்குது. பெங்களூர் எங்கள் சித்தப்பா இருக்கார், கேளுங்க, எம்எல்ஏ, மினிஸ்டர், அங்கே இங்கே எல்லா நம்பரும் இருக்குது. நான் சொல்லுவேன், இருக்கிறதுல எனக்கு தெரிஞ்ச பெரிய ஆள் இயேசு. சொல்லுங்க ஆமென். எவன்கிட்டையும் போய் நிற்க மாட்டேன், எவனுக்கும் பயப்பட மாட்டேன், எவன் காலையும் விட மாட்டேன், எவனுக்கும் ஜால்ராவும் அடிக்க மாட்டேன், மேடையில்னு எம்பெருமையும் பேச மாட்டேன். நான் அங்கே எனக்கு கண் பார்வை தெரிஞ்சிச்சு, அங்கே போனேன், அந்த கூட்டத்தில் அப்படி செஞ்சார், நேற்று இங்கே பிரசங்கம் பண்ணேன், இன்றைக்கி இங்கே பிரசங்கம் பண்ணுறேன், மித்த ஊழியக்காரங்களை பற்றியும் பேச மாட்டேன். ஏன் தெரியுமா? என் ஆண்டவரை பற்றி சொல்கிறக்கே எனக்கு டைம் பத்தாது. இதில் போய் ஏன் சோங்க கதை, அவனை பற்றி, அந்த பாஸ்டரை பற்றி, இதை பற்றி, இப்போ தான் நான் 3 பாயிண்ட்டுக்கே வந்திருக்கிறேன். இதில் அவங்கள பற்றி பேசி, இதை பற்றி பேசி, அங்கே இது இப்படி இது, என் இயேசு எவ்வளோ நல்லவர்னு சொல்கிறக்கே எனக்கு நேரம் பத்தாது. சொல்லுங்க ஆமென். உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, நான் உங்கள தான் இருக்கிறேன். அது நான் உனக்கு தவறான குழிக்குள்ளே போட்டால் சூப்பர் யோசேப்பு, மேலே இருக்கும்போது மட்டும் கூட இல்லை, குழிக்குள்ளவும் கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அந்த குழி ஆழமாய் சிந்திப்பதில்லை. அது குழி எவ்வளோ பெருசு தெரியுமா? 256 அடி. எப்படி நீங்கள் நினைச்சி டிச்சுக்குள்ளே தூக்கி போட்டான்ல, 2 அடி டிச்சுக்குள்ள அந்த குழி நம்ம ஆழமாய் சிந்திப்பதில்லை. ஒரு 16 வயசு வாலிமன், அப்போ யோசேப்பு, அப்போ ஒரு 16 வயசு வாலிமனை தூக்கி 256 அடி குழிக்குள்ள போட்டா யோசிங்க, கொஞ்சம் நஞ்ச எலும்பு தான் மிஞ்சும். யோசேப்பை கூப்பிட்டு நிற்க வச்சு கேட்டீங்கன்னா, யோசேப்பே நீ அவ்வளோ பெரிய குழிக்குள்ள உன்னை தூக்கி சகோதரர் போட்ட போது உனக்கு ஒன்றும் ஆவலையேன்னு சொன்னா, யோசேப்பு சொல்லுவான், நான் விழுந்தது குழிக்குள்ள இல்லை, நான் விழுந்தது கர்த்தரின் கைகளுக்குள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு இன்னொரு ஜபத்தை கூட சொல்லித்தர. 2 கையை உயர்த்துங்க, சொல்லுங்க, ஆண்டவரே என்ன அடிக்கடி தூக்கி வீசுறவனுக்காக நன்றி சொல்றேன். ஐயோ நல்ல சத்தமா சொல்லுங்க, ஆண்டவரே என்ன அடிக்கடி
தூக்கி வீசுறவங்களுக்காக நன்றி சொல்றேன். நான் விழுந்தது குழிக்குள் அல்ல, நான் விழுந்தது கர்த்தரின் கைகளுக்குள். நான் விழுந்தது கர்த்தரின் கைகளுக்குள். நான் முடிஞ்சு போகிற பார்த்துட்டு இருந்த சில குடும்பத்திற்கு முன்னாடி கர்த்தரே என்னை தூக்கி நிப்பாட்டுகிறார். காரணம் கர்த்தரையும் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த குழியவே உனக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் மாத்துறார். சொல்லுங்க ஆமென். சில நேரம் ஆண்டவர் அப்படி செய்யறாருன்னா தெரிஞ்சுக்கணும், கர்த்தர் எங்கூட இருக்கிறார். அந்த குழி உங்களை சேதப்படுத்தாது. நீங்க ஒன்னும் ஜெபிக்கணும், ஆண்டவரே ஏன் குழிக்குள்ள, ஐயோ ஆண்டவரே ஸ்தோத்திரம். சொல்லுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். என் கனவை என்ன தூக்கி எறிஞ்சதுக்காக ஸ்தோத்திரம். அப்பா இத்தனை பேர் தெரிஞ்சிருக்காங்களோ, எவ்வளோ சிரிப்பாக சொல்கிறீங்க. என் மனைவி தூக்கி எறிஞ்சதுக்காக ஸ்தோத்திரம். அது நான் சொல்ல மாட்டார். ஏன் தெரியுமா? அங்கே போனால் அடி கொடுக்கும். நீங்கள் எல்லாம் எப்படி சொன்னீங்க பார்த்தீங்களா? தூக்கி எறிஞ்சதுக்காக ஸ்தோத்திரம். உண்மையாக அவர் தான் அடி வாங்கிட்டு வந்திருப்பார், தெரியாது. இங்கே சொல்லல, கோயம்புத்தூரில் சொல்கிறேன். எங்கள் இடத்துல ஒருத்தர் இருக்கார், அங்கே பாட்டுட்டே இருப்பார். ஏன்னா அங்கே அந்த அம்மா சீரியல் பண்ணிட்டே இருக்கும். என் நாத்துமாவே போகும்போது அந்த அம்மா பேக்குள்ள பைபிள் வச்சிரும். அம்மாலெல்லாம் நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. பயங்கரமான ஆள் நம்ம விசுவாசிக்கலாம். பயங்கரம். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும் போது ஜிப்பு போட்டுரும். என் நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும் மாட்டிடும். அவர் செய்த சகலமாக அப்படி திரும்பிடும். சகலம் மறவாதேங்கும்போது அவர் ஸ்டார்ட் பண்ணிருப்பார். நம்ம பாய் நம்ம ஆசீர்வாதம் கூறும் போது நம்ம மட்டன் கடையில் மட்டன் வெட்டிட்டு இருப்பான். எப்போ பிறகு கிளம்புனீங்க? நாத்துமாவே போடும்போது கிளம்பிட்டேன் பிறகு. உங்களெல்லாம் எப்படி கர்த்தர் வைப்பார்? கொண்டு போய் வைக்க எங்கே? அங்கே அதுக்கு தான் இவ்வளோ மூச்சு திணற பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் 21 நாள் ஃபாஸ்டிங் பெற வச்சு பாஸ்டர் எப்படியாச்சும் உங்களுக்கு போய் நாளை இப்போ ஜெபிக்கிறது தெரியுமா? ஆண்டவரே இந்த பரலோகத்தில் எனக்கு சிங்காசனத்துக்கிட்டலாம் சேர் வேண்டாம். புரியுதா உங்களுக்கு? இப்போ போய் பரலோகத்தில் மோசை தாவீதெல்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டாம் ஆண்டவரே. ஏன்னா நம்ம பேசின பொய்யெல்லாம் அவ்வளோ பொய். பழிவிடுன்னு பொய் சொல்லக்கூடாதுல்ல. நீங்களே போய் பேசிட்டு எவ்வளோ இப்படி சிரிக்கும் போது நாங்கள் என்ன போய் சொல்லியிருப்போம்? மீறி போனால் 5 நிமிஷத்தில் கூப்பிட்றேன்னு இருப்போம். ஆனால் கூப்பிட மாட்டோம். அதுதான் ஒரு பொய். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பொய். எங்களை விட பெரிய பொய் சொல்லுவீங்க. எப்படி தெரியுமா? 1 செகண்டில் கூப்பிட்றேன்னு. நாங்களாம் 5 நிமிஷம், நீங்கள் ஃபஸ்ட்டு 1 செகண்ட். அவ்வளோதான். 1 செகண்ட் கட் பண்ணுறதுக்கு 1 செகண்ட் ஆயிரும். எல்லாம் கொண்டு போய் வைக்க அப்போ உங்களுக்கெல்லாம் பரவ சீட்டு கிடைக்கும். நீங்களே யோசிங்க. அதனால ஒவ்வொரு டைம் கம்யூனியன் எடுக்கும்போது சொல்கிறார் பாஸ்டர், நம்மை நாமே நிதானித்து அறிந்து நம் நியாயத்திற்க கடவோம். இப்போ நான் இப்போ ஜோம் பண்ணுறேன். அப்படி ஆண்டவரே மோசே தாவீது எல்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டாம். ஆண்டவர் பார்ப்பார், என்னடா சொல்ல போகிறேன். அப்போ நான் சொல்லிடுவேன், ஆண்டவரே பரலோக வாசல் நுனியில் 1 சீட்டு கொடுத்தா போதும் நமக்கு. சொல்லுங்க அவன் சிங்காசனத்தில் வந்து உன் பக்கத்தில் ஆண்டவரே. அது அப்படியே போக போக டெவலப் ஆகி முன்னாடி வந்துக்கிறேன். எப்படி? ஆமாம், அந்த வாசனை டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடிச்சு பிடிச்சாச்சும் டேய் தள்ளுறா போடா போ டேய் நத்தானியில் வந்திருக்கோம்ப்பா, யோ பாட்டெல்லாம் பாடியாங்க அப்படியே போயிட வேண்டியதான். நுனியில் நுழைஞ்சிட்டே போய் நம்ம அப்புறம் சிங்காசனத்தில் போய் ஆண்டவர் தொட்டு பார்த்துட்டு, ஆண்டவரே ஓகே ரைட்டு, இனி யாரும் பின்னாடி சொல்ல முடியாது, நாங்கள் பார்த்துக்குறோம். அங்கே போய் நம்ம திமிரெலாம் காட்டிக்கலாம். ஏய் அந்தாச்சு இல்லை அப்புறம் பாரு. சொல்லுங்க அவன் நம்ம பிரசங்க எல்லாம் ஜோம் பண்ணுறது பிரசங்கம் பண்ணுறது என்ன தெரியுமா? ஏதோ ஆண்டவர் அப்படியே கோல் கீப்பர் மாதிரி பரலோக வாசல் நீ வராத, நீ போ, நீ. ஆண்டவருக்கு எல்லாரும் அங்கே போகணும். நம்ம ஒரு கூட்டமாக நின்று அவர் ஆராதிக்கணும். கேருபீன்கள் சேராபீன்கள் ஆராதித்து கொண்டிருக்கும் போது நம்மளும் கூட சேர்ந்து ஆண்டவரே சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஆமென். நீ கர்த்தர் உங்களை விரும்புகிறாரு. என்ன தெரியுமா? இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் கூட இருப்பேன். அதனால தான் இந்த குழியின் அனுபவத்தை காமிச்சேன் உங்களுக்கு. நம்ம நினைப்போம் கர்த்தர் நம்ம நல்லா இருக்கும் போது நம்ம கூட இருப்பார். நம்ம நினைப்போம் புது வீடு வாங்கணும், நம்ம சொல்லுவோம் கர்த்தர் இருந்தனால வாங்கினேன். நம்ம சொல்லுவோம் ஏய் பெரிய ஒரு வேலை செய்யும் போது வேலை கட்டின இடத்துக்கு வந்தால் சொல்லுவோம் கர்த்தரையும் கூட இருந்தனால தான் வாழ்ந்தேன். நம்ம ஒரு கார் வாங்கும் போது சொல்லுவோம் கர்த்தர் இல்லை முக்கியமாக எங்கே தெரியுமா கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். எங்கே உடஞ்சு போறியோ, எங்கே காரியங்கள் உனக்கு சாதகமாக இல்லையோ, எங்க சத்துருக்கள் உன்னை தூக்கி எறிகிறார்களோ, எங்க சத்துருக்கள் உன்னை வேண்டான்னு போடுறாங்களோ, அந்த இடத்துல தான் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை உறுதியாய் நிரூபிக்கிறார். நம்ம நல்லா இருக்கிற காலங்களை விட நாம் உடைந்து போகிற காரியங்களில் கர்த்தருக்கு ஆசைப்படுவார். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. ஏன்னா அவன் எளியவரை புழுதியிலிருந்து எடுத்து
பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வைக்கிற வல்லமை உள்ள கர்த்தர். அல்லேலூயா. இப்போ ஒரு வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுவேன், நீங்கள் ஆமென் சொல்லணும். சத்துருக்கள் உங்களுக்கு பொறாமைப்பட்ட போது, வழி தெரியாமல் நீங்கள் சுத்தின போது, காரியங்கள் உங்களுக்கு எதிராய் நடந்த போது உன்னை உயிரோடு வச்சார் இல்லையா? என்னை கர்த்தரும் கைப்பிடிச்சு சொல்றார், நான் உன் கூட இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென். இதெல்லாம் நடந்து உங்களை உயிரோடு வச்சிருக்காரு பாரு. அதுலேயே தெரியணும் கர்த்தர் கூட இருக்கிறார். எப்போவோ போய் குடிக்குள்ள மாட்டி செத்துருந்தீங்க என்ன இருக்கும்? 4-5 பேர் சொல்லியிருப்பாங்க, கர்த்தரே அடிச்சார் பிரதர். சிஸ்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆடின நீ புழுக்குன கர்த்தரை அடிச்சாரா? ஏய், கர்த்தரை உயிரோடு வச்சார். அல்லேலூயா. அவர் என் கூட இருக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறார். அடுத்த வருஷம் இதே நாளில் பாருங்க, கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்பதை பகிரங்கமாய் நினைப்பேக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்புறீங்களா? நம்புறீங்களா? ஒன்று சொல்லி முடிக்கிறேன், டைம் இல்லை. என்னென்ன சொன்னேன்னா 3 சொன்னேன்னா, பொறாமைப்படும் பொழுது கர்த்தர் என் கூட இருக்கிறார், வழி தப்பும் பொழுது கர்த்தர் என் கூட இருக்கிறார், சூழ்நிலைகள் எல்லாம் எனக்கு எதிராய் மாறினாலும் கர்த்தர் என் கூட இருக்கிறார். 4வது ஆதியாகமம் 40 அதிகாரம் 23வது வசனம். ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். யோசேப்பை நினையாமல், ஆனாலும் பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். இப்போ நாள் அது உங்களை பார்த்து சொல்கிறேன், கடைசி நம்பிக்கை இழந்து போனாலும், உங்ககிட்ட சொல்கிறேன் பார்த்தீங்களா? புரியுதா உங்களுக்கு? ஈவன் யூ லாஸ்ட் யுவர் லாஸ்ட் ஹோப், உன் கடைசி நம்பிக்கை இழந்து போனாலும் அங்கே வச்சு தெரியணும், கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பேசுகிறேன் புரியுதா உங்களுக்கு? ஐயா எல்லாம் பார்த்தா ஏதோ ஃபெவிக்விக் போட்டு ஒட்டின மாதிரி அசையவே மாட்டுறீங்க பின்னாடியெல்லாம். ஏதோ புரியுதாயா? அதான் கொண்டு போய் வைக்க எங்கே? ஆமாம், அதுக்கு தான் இப்படியா கூப்பிட்டு போயிருங்க ஆண்டவரே. அதாவது 100 லிட்டர் ஃபெவிகால் போட்டு ஒட்டின மாதிரி உட்காந்துருக்குறாங்க. ஆவேன்னு சொல்லுங்க. எங்கள் சர்ச்சில் எல்லாம் சில டெட் பாடிகள் இருக்கு. இங்கே சொல்ல, எங்கள் சர்ச்சில் சொல்கிறேன், 2 பஞ்சு மட்டும் மூக்கில் வச்சிங்கன்னு வைங்க, அசையும் அசையாது, கையும் தட்டாது, எதுக்கு வருதுன்னு தெரியாது. 2 பஞ்சு மூக்கில் வச்சிங்கன்னா அப்பொழுதுதான் பணம் தான் அது. இங்கே அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். எங்கே கை உயர்த்தி உற்சாகம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களை மாதிரி உற்சாகம் உள்ள ஆள் நான் பார்த்ததே இல்லை. அதனால் ஒரு நைட்டு 12 மணி வரைக்கும் பிரசங்கம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சும்மா அடிச்சு விடுங்களப்பா. அவன் இதுதான் தேவ சமூகம். பேசிக்கிட்டே இருந்தா, உட்காந்துட்டே இருந்தா, ஆண்டோடைய சமூகத்தில் போகிற டைமே தெரியாது. அதுதான் தேவ பிரச்சனை இருந்துச்சுன்னா அப்படிதான். ஆகாமிய கூடாரங்கள் 1000 நாளை பார்க்கிலும் மாலைய வாசல்ல காத்திருக்கிற என்னெல்லாம் விட்டா நான் 7 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவேன். அதுன்னு பயப்படாதீங்க. அடுத்த வாட்டி பாஸ்டர் கூப்பிட்றாதீங்க பாஸ்டர், அவர் பாட்டு பேசிட்டே போய் எமன் உட்காந்து கேட்கறது அப்படின்றாதீங்க. ஆமேன்னு சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமேன். கடைசி நம்பிக்கை இழந்து போனாலும் கர்த்தரின் கூட தான் இருக்கிறார். பானபாத்திரக்காரன்னா என்ன சொல்லுங்க, பேசுங்க. கரெக்ட் கரெக்ட் சொல்லுங்க. கரெக்ட். பந்தி விசாரிக்கிறவன், திராட்சை ரசத்தை பந்தியில் பரிமாறுறவன், பந்தி விசாரிக்கிறவன், அதான் பானபாத்திரக்காரன். அப்போ இவன் தான் பானபாத்திர தலைவன். அப்போ யோசேப்பு சிறையில் இருக்கும்போது சொல்கிறான், அவனை கூப்பிட்டு, ஏய் உள்ள 13 வருஷமாக ஒருத்தர் இருக்கான். யார்? உங்களெல்லாம் கொண்டு போய் வைக்க
13 வருஷமாக ஒருத்தன் இருக்கான். என்னை எப்படியாச்சும் வெளியே போய் அரசர்கிட்ட சொல்லி என்னை வெளியே கொண்டு வந்துறியா, நான் எப்படியாச்சும் வெளியே வந்துடுவேன். இவன் என்ன பண்ணா, உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்கன்னு வாங்கிட்டான். இப்படி சொன்னது உங்களுக்குலாம் புரியும். வாங்க உடனே யோசேப்பு, இந்தாயா வெளியே போய்ட்டு ஒரு மெசேஜை போட்டுவிடியா, நான் வந்துடுறேயா அரசர்கிட்ட சொல்லியா. இவன் என்ன பண்ணா, வெளியே வந்தோடனே பிளாக் பண்ணிட்டான். உங்களை மாதிரி நாங்கள்லாம் எங்கள் பாஸ்டரெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி இழிச்சவாய் மாதிரி இருக்கு. எங்களெல்லாம் பார்த்தால எங்களை மட்டும் ஹைட் பண்ணிவிட்டு சினிமா பாட்டு ஸ்டேட்டஸ் வைக்கிறது எங்களுக்கெல்லாம் தெரியாது நினைப்பீங்க. நாங்கள் யார் தெரியுமா, இன்னொருத்தன் ஃபோனை வாங்கி உங்கள் ஸ்டேட்டஸை பார்ப்போம். எத்தனை பேரை பார்த்துருப்போம். எங்கள் கண்ணுக்கெல்லாம் எஸ்கேப்பே ஆக முடியாது. எங்களுக்கு மட்டும் ஹைட் பண்ணிவிட்டு காலையில் சினிமா பாட்டை போட்டு விட்டுறது. கேட்டால் நாங்கள் ஒன்றுமே வைக்கிறது இல்லை. டே கொண்டு வாடா ஒரு ஃபோனை அப்படின்வேன். போடு அப்படின்னா வைப்பானுங்க வர எல்லாம் சினிமா பாட்டு. அதை எப்படி ரெக்கார்டு பண்ணி வை, அடுத்த வர வச்சு டோஸ் ஏற்றுவேன். வாங்க ப்ரைஸ் லார்ட் சிஸ்டர், கத்தர் பேசுகிறோம். இந்த வாரம் முழுது ப்ரெசன்ஸ் பிச்சு பிடுங்குச்சு பிரதர். என்ன பிச்சு பிடுங்குச்சாமா, அச்சது ஃபுல்லாக சினிமா பாட்டு. இது தனிமையாக வேறு இருப்பாங்க சிலவங்க பார்த்துருக்கீங்களா, தனிமை பாட்டு வேறு. ஏதோ ஆதரவே இல்லாமல் அப்படியே அழுதுகிட்டே ஸ்டேட்டஸ் வைக்கிறது. எல்லாம் கொண்டு போய் வைக்க எப்படி கத்தர் போன வாரம் செய்தியில் கத்தர் ரொம்ப இடைப்பட்டார் பிரதர். காலையில் சினிமா பாட்டு, திங்கக்கிழமை காலையில் யார் எங்களை ஹைடு பண்ணிட்டு நல்லா இருக்குது கதை. ஏன் ஆண்டவர் பாட்டு வைக்கிறது, ஏன் 2-3 வசனத்தை வைக்கிறது, அது வச்சா ஐயோ பிரதர் சும்மா வச்சு இந்த ஸ்டாரை ஃபோட்டோ எடுக்கிறது. கிறிஸ்மஸ் டிசம்பர் வந்துருச்சான், வசனத்தை 1ஆம் தேதி படிக்கிறதுக்கு முடியாது. ஆனால் பாருங்கள் அப்படியே அது இந்த கேரல் ரவுண்டு போகிறவங்கள கண்டா போயிட்டீங்களா நீங்கள்லாம்? இனிமேல் இல்லை, தயவு செஞ்சு மேரி பிஸ்கட் கொடுக்காது எந்த வீட்லேயும். சும்மா எப்போ பார்த்தாலும் மேரி பிஸ்கட்டை கொடுத்து 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 இயேசுவின் தாய் மேரினால அது கொடுக்குறீங்களா? பா மேரி பிஸ்கட்டை கொடுத்து 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 அடிக்கடி எல்லா ஊழியர்களும் ஹார்ட் அட்டாக்ல சாகிறது யாருனால? உங்கள் பொண்ணான வீட்டு விசிட்டிங் பண்ணி 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 அவர் 5000 ரூபா கொடுக்குற வீட்டில் சாப்பிடுவார். நாங்கள் சொன்னோம், நீங்கள் பார்த்தீங்க. நம்ம வீட்டில் சாப்பிட மாட்டார். நாங்கள் சொன்னோமா, அவர் குடும்பம் வாங்கி சாப்பிட்டு தொப்பையை தள்ளிட்டு அவ்வளோதான். 2 நாள் ஹார்ட் அட்டாக்கு. என்ன பாஸ் நேற்று மட்டன் பிரியாணி கொடுத்தா, மட்டனா என்னன்னே தெரியல, நெஞ்சு. அடிக்கடி அநேக போதகர் மறிக்கிறதுக்கு காரணம் வேறு யாரும் இல்லை, அவள் விசுவாசிகளே தான். டீ வேற சொல்லுங்க. ஆமென். எப்படி தூண்டு கப்பல தான் கொடுப்பீங்க, அது கொஞ்சம் பால் ஊற்றுனா என்ன எக்ஸ்ட்ரா. நான்லாம் ரொம்ப டீசெண்டான ஊழியக்காரன். என்ன தெரியுமா, பிளாக் காஃபி கொடுத்துருங்கன்றேன், சக்கரை போடாமல் கொடுத்துருங்க. ஏன் பாஸ்டர் எப்படியோ நீ தண்ணியில் தான் காஃபி போடுவேன், வேற வேற எதுக்கு காஃபி வேற, டீசெண்டாக பிளாக் காஃபி கொடுத்துட்டு தண்ணியிலே ஊற்றிக்கலாம்ல. ஒரு நாள் அப்படியே இரவு ஜபம் மாதம் வைப்போம். 1000 பேர் 2000 பேர் கூடுவாங்க கோயம்புத்தூரில். அப்போ ஒருத்தருக்கு டெண்டர் கொடுத்துருந்தோம் கேன்டீன். எவ்வளோ காசு வருதோ எடுத்துக்கோப்பா, தசம்பாகம் மட்டும் கொடுத்துருன்னு. ஒரு நாள் நான் ஸ்டேஜுக்கு போகிறேன். அப்போ தான் ஒரு 11 மணிக்கு காரை விட்டு இறங்கி எங்கள் அப்பா முன்னாடி நடத்திட்டு இருப்பார். நான் 11 மணிக்கு தான் ஜோம் பண்ணிட்டு போவேன். கூப்பிட்ற எல்லா பசங்களாம் வந்துட்டானுங்க. அண்ணா பாஸ்டர், அண்ணா வாங்க, என்னடா அண்ணா பாலே பொங்க மாட்டேங்குதுண்ணா, வாங்கண்ணா ஜோம் பண்ணுங்கண்ணா. என்ன டே இதுக்கெல்லாமாடா போய் பால் எட்டி பார்க்குறேன். கூப்பிட்டேன், 50 ரூபாய்க்கு இங்கே வாங்க அப்படின்னு. எத்தனை லிட்டர் பால் வாங்கினீங்கண்ணே? பாஸ்டர் 20 லிட்டர் பால் வாங்கணும். தண்ணி எவ்வளோ ஊற்றுனீங்கன்னு? 35 லிட்டர் தண்ணி ஊற்றுனாரு. ஏயா தண்ணி ஊற்றுனா எங்கேயா பால் பொங்கும், பால் கொதிக்க தான் ஏன் செய்யும் இல்லைங்க. ஆமென். அதனால் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க கேரல்ஸ் போனால் அது வந்து அப்படியே ஒரு கலெக்ஷன் அப்படிங்கிறாங்க. அது ஆண்டவருடைய நற்செய்தி. ஆண்டவருடைய பிறப்பை நமக்கு இந்த பண்டிகை விட்டால் ஒரு பண்டிகையே கிடையாது. ஆண்டவர் பிறந்ததான் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு பண்டிகை. சொல்லுங்க ஆமென். 2வது முக்கியமான பண்டிகை அவர் உயிர்த்தெழுந்த பண்டிகை. இன்னொரு பண்டிகை ஆயத்தமாயிட்டு இருக்கு, அவர் வரப்போற பண்டிகை. அப்போ இந்த பண்டிகையாச்சும் தயவு செஞ்சு நல்லதாக வாங்கி போடுங்க. ஒரு சூப்பு கொடுங்க, அதுக்குன்னு ஆப்பு கொடுத்துடாதீங்க பாஸ்டருக்கு. நல்ல டிஃப்ரெண்ட்டாக கொடுங்க. சும்மா அந்த மேரி பிஸ்கட்டே வாங்கி வாங்கி அடுக்கி அந்த கிறிஸ்மஸ் தாத்தா பைக்குள்ளே கை விட்டிங்கன்னு வைங்க, பிச்சைக்காரன் தட்டில் கை விட்ட மாதிரி இருக்கும். திடீர்னு தேங்காய் பன் வரும், திடீர்னு டீ கேக் வரும், திடீர்னு மிக்சர் வரும்.
ஜபத்தோடு எது கொடுக்கலாம் நீங்கள் பரவாயில்ல, புரியுதா? தயவு செஞ்சு நல்லதாக கொடுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்போ அந்த பானபாத்திரக்காரன் உங்ககிட்ட பேசி ஏதோ ஒன்று நான் பேசிகிட்டு இருக்கேன், அந்த பானபாத்திரக்காரங்கிட்ட போய் சொல்லி அவன் பிளாக் பண்ணிட்டான். அவ்வளோதான், கிளியர். இவன் நினச்சான் பானபாத்திரக்கார போய் நமக்கு சொல்லுவான்னு பார்த்தா இவன் சொல்லவே இல்லை. ஒரு நாள் வந்தது, கர்த்தர் யோசேப்புக்கு டைரெக்டாக பேசுகிறாரு. என்ன தெரியுமா பேசுகிறாரு? எது உன்னை உள்ளே கொண்டு வந்தது? இவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் கண்ட சொப்பனம். என்ன சொப்பனம் பார்த்த? நான் சிறைக்கு போகிற மாதிரி சொப்பனம் பார்த்தேன். அவன் சொல்லுங்க. ஆண்டவர் ஃபர்ஸ்ட் யோசேப்பு என்ன காமிச்சார் தெரியுமா? அவன் அரியணைக்கு ஏறுற மாதிரி. எப்படி? ஆனால் சிறைக்கு வர்றது, சிறைக்குள்ள போகிறது கொஞ்ச நாள் முன்னாடி தான் தெரியுது. ஆண்டவர் முன்னாடியே ஏய் நீ அரியணைக்கு போகணுன்னா சிறைக்கு போனது அரியணைக்கு போகணும்னு யோசேப்பு கர்த்தர் சொல்லியிருந்தாருன்னா யோசேப்பு சொல்லியிருப்பான், எனக்கு அரியணையும் வேண்டாம், முத்திர மோதிரமும் வேண்டாம், ராஜ அங்கீகாரமும் வேண்டான்னு போயிருப்பான். அதனால தான் கர்த்தர் சில காரியம் உனக்கு சொல்லாமல் செய்கிறது. ஏன் தெரியுமா? உன்னை உயர்த்துறதுக்கு. ஹல்லேலூயா. நீ கேட்கக்கூடாது, ஆண்டவரே ஏன் எனக்கு அது சொல்லலை, ஏன் எனக்கு இதை செய்யலை, ஏன் எனக்கு நான் சொன்னா நீ வேண்டான்னு சொல்லியிருப்ப, அதனாலதான் உனக்கு நான் சொல்லலை. அவன் சொல்லுங்க. இப்போ யோசேப்பு கேட்குறான், ஆண்டவரே 13 வருஷம் ஆச்சு, எனக்கு வெளியே யார் அரசர்னு தெரியாது, ஆண்டவரே வெளியே நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாது, இப்போ நான் வெளியே போறேன்னா என்னன்னு தெரியாது, பாத்திரக்காரங்கிட்ட சொல்லி அனுப்பிட்டேன், கடைசி நம்பிக்கை இழந்து போச்சு, இனி நான் வெளியே வரமாட்டேன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் யோசேப்பை பார்த்து சொல்றாரு, ஏய் எது ஒன்று உள்ள கொண்டு வந்துச்சு? ஆண்டவரே சொப்பனம். இப்போ கண்ணை மூடோட பார்க்குறான், அவன் அரியணையில ஏற மாதிரி. கர்த்தர் இப்போ யோசேப்பை பார்த்து சொல்றாரு, எந்த சொப்பனம் உன்னை உள்ள கொண்டு வந்ததோ அதே சொப்பனம் உன்னை வெளியே கொண்டு வருகிறது. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. இப்போ உங்களை பார்த்து 3 வார்த்தை சொல்ல போறேன். எது உங்களை ரொம்ப கீழே கொண்டு வந்ததோ அதுதான் உன்னை ரொம்ப உயர்த்த போகிறது. எது உன்னை ரொம்ப உடைச்சதோ அதுதான் உன்னை உருவாக்க போகுது. எது உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துச்சோ அதுதான் உன்னை ஆசீர்வதிக்க போகுது. நல்லா 2 நிமிஷம் இருக்கிற இடத்துல கர்த்தரை துதி. ஏய் நல்லா கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. உன்னை உடைச்சவங்களுக்கு நன்றி, உன்னை மறந்தவங்களுக்கு நன்றி, உன்னை தூக்கி வீசினவங்களுக்கு நன்றி சொல்லு. ஏன்னா அதை வச்சுதான் கர்த்தர் உன்னை மேல கொண்டு வர போகிறோம். சகோதரா கை தட்டி அந்நிய பாஷை பேசு, சகோதரி அந்நிய பாஷை பேசு. உன்னை சுற்றிலும் தேவ மகிமை, உன்னை கோடு கர்த்தர் இருக்கிறான், உன் வலது கரத்தை பிடிக்கிறான். இனி நீ பயப்படாத, கண்ணீர் விடாத. கர்த்தரே உன் கூட இருந்து உன் வழிகளை சபையாய் மாற்றுகிறான். நீ ஜெபிச்ச காரியத்தை நிறைவேற்ற போகிறான். ஏன்னா கர்த்தர் உன் கூட இருக்கிறான். கை தட்டி கர்த்தரை துதி. ஷபா கபா ரியாந்தல் கபரோ. கர்த்தர் உன் கூட தான் இருக்கிறார். கர்த்தர் உன் வீட்டுக்குள்ள தான் இருக்கிறார். கர்த்தர் உனக்குள்ள தான் இருக்கிறார். உன் பிள்ளையோடு தான் இருக்கிறார். உன் குடும்பத்தோடு தான் இருக்கிறார். நீ நினைக்காத காரியம் நடக்கல, இல்ல கர்த்தர் இருக்கிறார். நான் ஜெபிச்சது நடக்கல பாஸ்டர், ஏய் கர்த்தர் இருக்கிறார். காரியம் எனக்கு சாதகமா இல்ல, கர்த்தர் என் கூட இருக்கிறார். ரீபா ஷபா கரோ ஹந்தல் கபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலர் உங்களை மறந்ததுக்கு நீங்கள் நன்றி சொல்லணும். சிலர் உங்களை தூக்கி எறிஞ்சதுக்கு நன்றி சொல்லணும். சிலர் உங்களை வேண்டான்னு சொன்னதுக்கு நன்றி சொல்லணும். ஏன் தெரியுமா? கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஆமென். நம்ம என்ன நினைப்போம்? எல்லாரும் கடைசி வரைக்கும் ஒருத்தனை இருக்க மாட்டான். கடைசி வரைக்கும் ஒருத்தி இருக்க மாட்டா. கருவிலிருந்து கல்ற வரைக்கும் ஒருத்தர் இருப்பாருன்னா இயேசு மட்டும்தான். ஹல்லேலூயா. கணவன் அன்பு கொஞ்ச காலம்தான், மனைவி அன்பு கொஞ்ச காலம்தான், பிள்ளைகள் அன்பு கொஞ்ச காலம்தான். எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குது. எல்லாரும் கூட இருக்க மாட்டாங்க. சொல்லுவாங்க, ஐயோ உன் கூட தாமா இருப்பேன், அவ்வளோதான். அது சொன்னால் எவனாச்சும் உங்கள் கூட இருப்பேன்னு சொன்னான்னா அவன் தான் ஃபஸ்ட்டு ஓடிட்டு போவான். அவன் நம்பிடாதீங்க. அழிவ பிள்ளைகள் உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்கள் அப்பா வீட நல்லா பார்த்துக்கிறேன்னுவான். கல்யாணம் பண்ணி அடுத்த நாள் தோசை விட ஆரம்பிப்பேன். சாகிற வரைக்கும் தோசை விட்டே தான் இருக்கணும். பாரு 30 வருஷம் 40 வருஷம் தோசை விட்டு அம்மா எல்லாம் உட்காந்துருக்கு. என்னம்மா கரெக்டா? யாரும் கடைசி இருக்க மாட்டான். கணவனோட அன்பு எப்போ தெரியும்னா மனைவி நோய் வாய் படும்போது தெரியும். மனைவிக்கு ஃபீவராக இருக்கும்போது கணவன் வந்து அண்ணன் ஏய் டீ போடு, பரவாயில்ல காசு டீ போடு போ, என்ன நீ எல்லாம் போ.
அன்னைக்கு தான் கணவன் சொல்லணும், இல்லைம்மா டீ போட வேண்டாம், நான் உனக்கு டீ போட்டு கொடுக்குறேன். சொல்லிட்டாலும் செஞ்சிட்டாலும் எல்லாம் கொண்டு போய் வைக்க. ஏய், ஆண்கள் நல்லா சமைக்கணும். நானும் நல்லா சமைப்பேன். இயேசு சமைச்சு கொடுத்தார். உயிர் திறந்து வந்த உடனே சீசர்களுக்கு ஆண்டவர் ஏற்கனவே மீன் வச்சு சமைச்சிட்டு இருந்தார், ரோஸ் சுட்டுட்டு இருந்தார். அப்புறம் அவனுக்கு கொண்டு வந்த மீனையும் கத்தனை கொண்டார், சுட்டு கொடுத்தார். இப்போ ஆமை சத்தமாக வருமே இதுக்கு மட்டும். நல்ல வேலை உங்கள் ஊரில் ஸ்விக்கி சொமேட்டோ இல்லைன்னு நினைக்கிறேன். இருக்கா? எங்கேயும் வந்துட்டானுங்களா? எழுந்தது போங்க சமைக்கிற. இங்கேயும் வீட்டில் சமைக்க மாட்டிங்களா? அப்போது இங்கேயும் ஹோட்டல் தானா? எல்லாம் கொண்டு போய் வைக்க. அப்போது சொல்லணும், கணவன் மனைவிக்கு உடம்பு சரின்னா, அம்மா நீங்கள் நான் டீ போட்டு தரேன், நீ ரெஸ்ட் எடு. இல்லை எனக்கு டீ போட தெரில, நான் போய் இட்லி வாங்கிட்டு வரேன், ரெஸ்ட் எடு. அதான் கணவனுடைய அன்பு. மனைவி நோயே இன்னைக்கு டீ போடு, பிள்ளைகள் அதை போடு இதை போடு, சும்மா காய்ச்சலுங்க இந்த ரெண்டு ஒரு டோலோ போட்டு செய்ய சொல்லக்கூடாது. பரவாயில்ல ரெஸ்ட் எடு, நான் டீ போட அப்படி டீ போட தெரியல, நான் கடையில் போய் வாங்கிட்டு வரேன், 2 இட்லி வாங்கிட்டு வரேன், சாப்பிட்டு படு. அதான் கணவனோட அன்பு. மனைவியோட அன்பு எப்போ தெரியுமா தெரியும்? உங்களை விட்டு தர மாட்டேன், கவலைப்படாதீங்க. நம்மளாம் ஒரே இனம் தான். எப்போ அவங்கள ஃபஸ்ட்டு பாலிஷ் பண்ணிட்டு அப்புறம் சைடு வரணும். ஆவேன்னு சொல்லுங்க. மனைவியோட அன்பு எப்போ தெரியுமா தெரியும்? கணவன் கிட்ட டப்பு இல்லாத போது தெரியும். ஏய் இன்னைக்கும் பால் வாங்கிட்டு வா. என்கிட்டயே 10 ரூபா தான் இருக்கு, குருமிளகு வாங்கிட்டு வா, கருவேப்பிலை கொத்து. ஏமா இப்படி பண்ற? மனைவி எழுதியமா சொல்லணும், பரவாயில்லைங்க காசு இல்லையா, கஞ்சி குடிச்சிட்டு படுப்போம், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பா. ஒரு நாள் நம்ம செழிப்பா இருப்போம், ஜெபம் பண்ணலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கர்த்தர் நம்மளை வழி நடத்துவார். எனக்கு தெரியுங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, பரவாயில்லைங்க, நம்ம ஜெபம் பண்ணிட்டு படுப்போம், கர்த்தர் இன்னையிலிருந்து நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கட்டும். அதுதான் தேவ பிள்ளைக்கு அழகு. அப்போ பாருங்க, கணவன் மனைவி அன்பு எப்போ தெரியுது பார்த்தீங்களா? பிள்ளையோட அன்பு எப்போ தெரியுமா தெரியும்? பெற்றோர்கள் வயசாகும் போது தெரியும். அனாத ஆசிரமத்தை சேர்த்துறானா, முதியோர்கள் எங்கள் சர்ச்சில் வாலிபர்களுக்கெல்லாம் சொல்லுவேன், நீ லேண்டை வாங்கி போடுறியோ இல்லையோ, பெத்த அப்பா கடைசிக்கு சோத்தை போடு. நீ லேண்டை வாங்கி போடு, காரை வாங்கி போடு, என்னமோ வாங்கி போடு, ஐ டோன்ட் கேர். கடைசி பாஸ்டர் எங்கள் அண்ணன் இருக்கான் மூத்தனா, மூத்த அண்ணன் இருக்கான், சின்ன அண்ணன் இருக்கான், அதெல்லாம் கிடையாது. நீ சாகிற வரைக்கும் உங்கள் அப்பா அம்மாவுக்கு சோத்தை போடு. ஆமைன்னு சொல்லுங்க. அவங்க வீட்டில் பத்திரம் ஒன்றும் தேவையில்லை, உன் வீட்டில் வச்சு பாரு. சொல்லுங்க ஆமே. அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம். ஏன்னா கல்யாணம் ஆயிடுச்சு பர்சன், கல்யாணம் ஆனாலும் உங்கள் அம்மாவை கூப்பிட்டு விசாரிக்கணும், உங்கள் அப்பாவை கூப்பிட்டு விசாரிக்கணும். நீ பெரிய பில்கேட்ஸாரு, எலான் மஸ்காரு, ஐ டோன்ட் கேர். நீ உயிரோடு இருக்கணும்னா உன் தகப்பனையும் தாயும் கணம் பண்ணு. கற்பனையிலே மேலான கற்பனை அதுதான். அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு போகும்போது சொல்கிறாரு, நான் இங்கே இப்போ இருக்க மாட்டேன், நான் போயிடுவேன், இறந்துருவேன்னு ஆண்டவர் அங்கே ஒரு தாயாருக்கு உறவை ஏற்படுத்தார் பாரு. ஸ்திரீயே அதோ உன் மகன். அம்மானு கூப்பிடல, அம்மானு கூப்பிட்டா அந்த அம்மா எழுதுரும், அம்மா ஐயோ மகனே. ஆனா சார், நான் உன் பையன் கிடையாது, நான் தேவகுமாரன், நான் உன்னை அம்மானு கூப்பிட முடியாது. அதுங்களா ஏற்படுத்திட்டு போறாரு. ஏன்னா அவங்க அம்மா அப்போ கூட தனியாக இருக்கக்கூடாது, அம்மாவுக்கு துணை. நம்ம ஆளு புல்லட் வாங்கி கொடு, அதை வாங்கி கொடு, பார்த்தா அதிலே அடிபட்டு சாவான். ஏன்? பேச்சு கேட்காதனால. நம்மால் ஜெபிக்கிறது, கர்த்தர் எடுத்து உன் பேச்சு கேட்காதனால தான் எடுத்தான், நீ ஏன் ஜெபிச்சுட்டு இருக்க? சொல்லுங்க ஆமே. பேச்சை கேட்டுதான் உயிரோட வாழ்ந்துருப்பான்ல. அடிக்கடி அல்பாயுஸில் சாகிற காரணம் என்ன தெரியுமா? அவன் யாரும் பெற்றோர்கள் பேச்சை கேட்கல. சொல்லுங்க ஆமே. அதனால் பெற்றோருக்கு அடம் பண்ணுங்க, எல்லா உறவும் முடிஞ்சிடும். அண்ணன் தம்பி தங்கச்சி உறவெல்லாம் சொத்துன்னு வந்தால் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஆனால் உங்களுக்கு ஒரு உறவு சொல்லிட்டா, நான் இங்கே முட்டி போட்டு கை உயர்த்தி இயேசு அப்பான்னு கூப்பிட்டாலும் அப்பா தான். புரியுதா? நான் செத்து போய் பரலோகத்தில் கை விரிச்சு அப்பான்னு கூப்பிட்டாலும் இயேசு அப்பா தான். அவர் இன்னைக்கு உன் கையை பிடிச்சு சொல்கிறாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன் வலது கரத்தை பிடிச்சு சொல்கிறேன், பயப்படாதே, நான் உன்னோடு தான் இருக்கிறேன். எளிமை நிற்கிறீங்களா? உங்களுக்காக ஜெபித்து நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். 2 கையை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்க்குறீங்களா? 2 கையை உயர்த்திருங்க, 2 கையை உயர்த்திருங்க. ஆண்டவரே உண்மை நான் நோக்கி பார்க்கிறேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே உண்மை நான் நோக்கி பார்க்கிறேன், உன் கரத்தை நோக்கி பார்க்கிறேன், உன் கிருபையை நோக்கி பார்க்கிறேன், நீர் எங்களுக்காய் செய்ததை நினைத்து பார்க்கிறேன்.
எனக்கு தெரியும் நான் என்னோடு தான் இருக்கிறேன், நான் நம்புகிறது உம்மாலே வருகிறது. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவே, சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே. பெயர் சொல்லி எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை என் பெயர் உருவாகும் முன்னே, பெயர் உருவாகும் முன்னே. பெயர் சொல்லி ஹல்லேலூயா. உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார், வழி நடத்துவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜபத்தோடு சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தரின் கூட தான் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனந்தமே ஹல்லேலூயா, ஆனந்தமே. கை உயர்த்தி ஹல்லேலூயா, ஆனந்தமே. ஹல்லேலூயா, ஆனந்த. கை உயர்த்தி சொல்லுவோம். துதிப்பே துதித்து கொண்டே சத்தமா துதிப்பே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆனந்தமே. ஹல்லேலூயா, ஆனந்தமே. சத்தமா ஹல்லேலூயா. ஓ ஆனந்த. துதிப்பே துதித்து கொண்டே இருப்பே. துதிப்பே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆனந்தமே. ஹல்லேலூயா, ஆனந்தமே. துதிப்பே துதித்து கொண்டே. ஓ துதிப்பே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா ஓ ஹல்லேலூயா. ஏசையா துதிப்பேன். இயேசுவே துதிப்பேன் துதித்து. கை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு எங்கூட தான் இருக்கிறார். நல்லா சொல்லுங்க, இயேசு எங்கூட தான் இருக்கிறாரு, எங்கூட தான் இருக்கிறாரு. அவர் கரை எங்கூட தான் இருக்கு. நான் கேட்டதெல்லாம் பெற்றுக்கொள்வே. ரெண்டு கை உயர்த்தி சொல்லுங்க, ஹேண்ட் ஆஃப் காட்
என் மேல நான் கேட்டதெல்லாம் பெற்றுக்கொள்வே. சத்தமா சத்தமா. ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல நான் கேட்டதெல்லாம் பெற்றுக்கொள்வே. எஸ்ரானா நெகேமியானா என் மேல கத்தர் கரம். எஸ்தர்னா தெபோராள்னா என் மேல கத்தர் கரம். கொடுக்கும் கரம், வழி நடத்தும் கரம், காக்கும் கரம், விலகாத கரம். கைதட்டி சொல்லுவோம். ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல நான் கேட்டதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். சொல்ல. ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல நான் கேட்டதெல்லாம். எஸ்ரானா நெகேமியானா என் மேல கத்தர் கரம். எஸ்தர்னா தெபோராள்னா என் மேல கத்தர் கரம். எஸ்ரானா நெகேமியானா என் மேல திருக்கதரிசனமா. எஸ்தர் கொடுக்கும் கரம், வழி நடத்தும் கரம், காக்கும் கரம், விலகாத கரம். எனக்கு அள்ளி அள்ளி நடத்தும் கரம், என காக்கும் கரம். ஓ அந்த ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல நான் கேட்டதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல நான் கேட்டதெல்லாம். எஸ்ரானா என் மேல என் மேல கத்தர் கரம். கொடுக்கும் கரம், வழி நடத்தும் கரம், காக்கும் கரம், விலகாத கரம். எனக்கு வழி நடத்தும் காக்கும் கரம். ஐயா தட்டி தட்டி அந்த ஹேண்ட் ஆஃப் காட் நான் கெட்டதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல நான் கெட்டதெல்லாம். ஓ 5 அப்போ கையில் ஏந்தி பெருக செய்த அற்புத கரம். 5 அப்போ கையில் ஏந்தி பெருக செய்த அற்புத கரம். வாலிபனே எழுந்திரு என்று பாடையை தொட்டு எழுப்பின கரம். கத்தர் இருந்தா நடக்கும். அந்த ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல கேட்டதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். இன்னைக்கு ஹேண்ட் ஆஃப் காட். ஓ நான் கேட்டதெல்லாம். ஓ நாங்க சத்தமா துதிப்போம், சத்தான மிதிப்போம். இயேசுவின் நாமத்தினா, இயேசுவின் நாமத்தினா நாங்க சத்தமா துதிப்போம், சத்தான மிதிப்போம். இயேசுவின் நாமத்தினா, இயேசப்பா நாமத்தினா, இயேசு நாமத்தினா, இயேசு வார்த்தையினா, இயேசு ரத்தத்தினா, இயேசு சக்தியினா, இயேசு வார்த்தையினா, இயேசு ரத்தத்தினா, இயேசு சக்தியினா, இயேசு ரத்தத்தினா. ஆஹா அல்லேலூயா. ஓஹோ ஓசன்னா சொல்லுங்க. ஆஹா அல்லேலூயா. ஓ நாங்க சத்தமா துதிப்போம், சத்தான மிதிப்போம். இயேசுவின் நாமத்தினா, இயேசப்பா நாமத்தினா நாங்க சத்தமா. ஓ ராகாபோ இயேசுவின், இயேசுவின். ஓ மின்னலை போ
சாத்தான் கீழே விழுந்தானே விழுந்தானே, மின்னலை போல் சாத்தான் கீழே விழுந்தானே விழுந்தானே. விழுந்து போன சாத்தா இனிமே எழும்பவே முடியாதே. அவா விழுந்து போன சாத்தா இனிமே எழும்பவே, சொல்லு சொல்லு சொல்லு, விழுந்து போன சாத்தா இனிமே எழும்பவே, சாத்தா இனிமே. ஓ மிதி 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 மிதி, துதி 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 துதி, மிதி 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 மிதி, துதி துதி துதி, சாத்தான மிதி 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 மிதி. ஓ துதி 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 துதி, மிதி 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 மிதி, துதி 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 துதி, நாங்க சத்தமா துதிப்போம். ஓ இயேசுவின், ஓ இயேசுவின், ஓ அந்த hand of God என் மேல நான் கேட்டதெல்லாம் இன்னைக்கு 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 hand of God. ஓ ஓ எஸ்ரா நெகமியானா என் மேல, அவா எஸ்தர், கொடுக்கும் காரம், வழி நடத்தும் காரம், காக்கும் காரம், விலகாத காரம், கொடுக்கும் காரம். அந்த hand of God என் மேல நான் கேட்டதெல்லாம் இன்னைக்கு 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 வச்சுக்கோ. hand of God. நான் கேட்டதெல்லாம் பெற்றுக்கொள்வே, நான் கேட்டதெல்லாம் இயேசுவின் நாமத்தால கேட்டதெல்லாம் பெற்றுக்கொள். அவர் நாமத்தால பெற்றுக்கொள்வே, அவர் வார்த்தையால பெற்றுக்கொள்வே. நல்ல கை தட்டி கர்த்தரை துதி. கர்த்தருடைய கரம் என்னோடு தான் இருக்கு. கர்த்தருடைய கரம் இருந்தாலே போதும், சகலத்தையும் அவர் கரம் செய்து முடிக்கும். உன்னோடு கூட இருந்து அவர் சகலத்தையும் வாய்க்க செய்வார். நீ ஜெபிச்ச காரியம் நிறைவேறும், நீ கண்ணீர் விட்ட காரியம் நிறைவேறும், நீ அழுது புலம்பின காரியம் நிறைவேறும். கர்த்தர் உன்னை அப்படியெல்லாம் கை விடுறதுக்கு ஒன்று நடத்திட்டு வரல. இந்த கை பிடிச்சு எங்கெல்லாம் உயர்த்தணுமோ அங்கெல்லாம் உயர்த்தி, உன் கொம்ப உயர்த்தி உனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். இந்த வருஷம் முடிக்கும் பொழுது ஒரு தெய்வீக திருப்தியோடு நீ முடிப்பா. இந்த வருஷத்தை முடித்து அடுத்த வருஷத்தை மகிமையோடு ஆரம்பிக்கிற அந்த மகிமையை கர்த்தர் இந்த நாளிலிருந்தே உன் குடும்பத்திலையும் உன் வீட்டிலையும் கர்த்தர் ஊற்றிக்கிட்டே இருப்பாராக. அடுத்த வருஷத்தின் ஆரம்பம் உனக்கு மகிமையாய் துவங்கட்டும். இன்னையிலிருந்து ஆயத்தப்படு. இன்னும் நம்ம முன்னாடி 20 நாள் இருக்கு. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்தி உங்களை சகல காரியத்திலையும் முன்னேறி நடத்தி உன் கொம்பை உயர்த்தி உன்னை வாழ வைத்து உன் அழகு பார்க்க அவர் ஆள் முடியும். தாழ்த்துறமை உயர்த்துகிறோம்ப்பா. ட்ரினிட்டி தேவ சபைக்கு நாங்கள் வந்து இந்த 20வது ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு ஆராதிக்கவும் உடைய வார்த்தையை கொடுக்கவும் கர்த்தர் எங்களுக்கு பலப்படுத்தின கிருபைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். பாஸ்டருக்காய், அன்பு பாஸ்டர் அம்மாக்காய், என் மகளுக்காய், மருமகனுக்காய், பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். முக்கியமாய் சபை விசுவாசிகளுக்காய் இன்னைக்கு வந்து கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீர் இருக்கிறீர் என்பதை பிள்ளைகள் உணரட்டும். நம்ம என்ன நினைச்சிருப்போம், கர்த்தர் இருந்தால் நம்ம வீடு வாங்குவோம், நல்லா இருப்போம், அதை பண்ணுவோம். கர்த்தர் இருந்தால் ஆசீர்வாதம், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் கூட இருந்தா தேற்றுவார். கர்த்தர் இருந்தா இல்லை. சிலது இருக்கு, கர்த்தர் நம்ம எங்கெல்லாம் இருப்பார்னா பொறாமைப்படும் பொழுது இருப்பார், வழி தப்பும் பொழுது இருப்பார், சூழ்நிலைகள் சாதகமா இல்லைன்னா இருப்பார். கடைசி நம்பிக்கை இழந்து போனாலும், டாக்டர்ஸ் ரிப்போர்ட் இழந்து போனாலும், ஸ்கேன் ரிப்போர்ட் இழந்து போனாலும், இனி வாய்ப்பே இல்லைன்னு சொல்ற இடத்துல வாய்ப்பை உண்டாக்கி அவர் கூட இருக்கிறார் என்பதை நிரூபிக்க முடியும்.
உனக்காக யாவையும் செய்து என்னை தேற்றி நடத்துவார். இந்த பெயருக்காக புகழுக்காக அல்லப்பா, தேவையான பெயர் புகழ் நீர் கொடுத்திருக்கிறீர். நாமத்தை மாத்திரம் மையப்படுத்துகிறோம். நீர் பெருகும், நாங்கள் சிறுகவும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.